வணக்கம் நண்பா நண்பி. போன சீரிஸ் முடிஞ்ச கையோட அடுத்து சூப்பரான டிராமாவை தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். நம்ம கதையோட நாயகி பேரு ஜிவான் வான்யூ, ஷார்ட்டா நம்ம வான்யான்னு கூப்பிடலாம். பாவம் அந்த பொண்ணு பிறந்த நேரமே சரியில்லை. அவ பிறந்த அன்னைக்கு அவ தாத்தா இறந்து போயிடுறாரு. ஒரு சாமியார் இவன் நேரத்தை பார்த்து அவ ஒரு தீய சக்தி, பிறந்த நேரம் சரியில்லை, அவ இந்த வீட்டுல இருந்தா நீங்க நடு ரோட்டுக்கு வந்துருவீங்க, அதோட எல்லாருமே செத்துருவாங்கன்னு சொல்லி அவளை அவங்க இருக்கிற திசையை விட்டு 1000 மைல் தள்ளி விட சொல்றாரு. அதனால் பிறந்த நாள்லயே அவளை டான்ஸோல இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இவ அப்பா ஒரு ஆபீசர், அம்மா ஊர்லயே பிரபலமான பொண்ணு, பணக்கார குடும்பம் தான். ஆனா இவ ஒரு ஏழை குடும்பத்துக்கு போய் அங்க ரொம்ப கஷ்டப்படுறா. அவளோட வளர்ப்பாப்பாவும் அம்மாவும் அவளை தினமும் கொடுமைப்படுத்த, அதோட அவ வளர்ப்பாப்ப ஒரு குடிகாரன், அவன் தினமும் குடிச்சிட்டு வந்து அவளை திட்டிக்கிட்டே இருப்பான். இப்படியே 17 வருஷம் ஓடி போக இந்த குடிகார அப்ப குடிக்க காசு இல்லைன்னு அவன் பொண்டாட்டிய போட்டு அடிக்க, அப்பா இந்த லேடி வேணா நம்ம இவ்வளவு வித்துடலாம், இவ அழகுக்கு நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அப்பதான் அந்த சாத்தான் அவளோட அழக பாக்குறான். உடனே அவகிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். இவளும் தப்பிக்க ட்ரை பண்றா. கட் பண்ணா ஒரு மாசம் ஓடி போகுது. இப்ப ஒரு லேடியை காட்டுறாங்க. அவளை பார்க்கவே பாவமா இருக்கு. அவ கால்ல ஒரு செருப்பு கூட இல்லாம ஒரு வீட்டுக்கு முன்னாடி மயங்கி விடுறா. அக்கா உடம்பு சரியில்லையா? லிங்ஷி அங்க என்னமா பண்ற? அவகிட்ட போவாதமா. யாருமா நீ? ஏன் இங்க விழுந்து கிடக்குற? என் பேரு ஜிவாங் வானியா. ஜிவாங் வானியாவா? அட மிஸ் வானியா நீங்களா? இவதான் நம்ம கதையோட கதாநாயகி வானியா. அவ இப்ப தன்னோட உண்மையான ஃபேமிலிய தேடி வந்திருக்கா. கட் பண்ணா அங்க ஒரு போலீஸ் வந்து அவளை விசாரிக்கிறாங்க. சொல்லுங்க வானியா, நீங்க மட்டும் எப்படி உயிரோட இருக்கீங்க? அதோட எப்படி உங்களோட அப்பா அம்மா செத்தாங்க? என்னால இப்ப கூட அந்த நாளை மறக்க முடியல. அன்னைக்கு கொலைகாரங்க வீட்டுக்குள்ள வந்து பணத்தை கேட்டு அவங்கள கொலை பண்ண பார்த்தாங்க. ஆனா கடவுள் புண்ணியத்தால நான் தப்பிச்சிட்டேன். சரி வானியா, இங்க நிறைய வீடு இருக்கு, கரெக்டா இதுதான் உன் வீடுன்னு எப்படி கண்டுபிடிச்ச? வர வழியில கேட்டேன். சரி வந்தவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதோட அவங்க கையில ஒரு வினோதமான பச்சை குத்தி இருந்தாங்க. அது எப்படி வானியா உங்களை கொல்ல போற நேரத்துல கரெக்டா எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்கீங்க? ஏதாவது மறைக்கிறீங்களா? இவன் தான் ஹீரோ, பேரு பூ யுன்ஷி. நாம இவனை யுன்ஷின்னு கூப்பிடலாம். நீ எதையோ மறைக்கிறேன்னு நல்லாவே தெரியுது. சரி நான் போறேன். அப்ப தலைவியோட வேலைக்காரி ஹீரோவை போயிட்டு வாங்க மாப்பிள்ளன்னு சொல்ல, இப்ப அவரை என்னன்னு கூப்பிட்ட? உங்களுக்கு அவரை ஞாபகம் இல்லையா? இவரு பேரு பூ யுன்ஷி, நம்ம நீதித்துறையோட வைஸ் கேப்டன். அது மட்டும் இல்ல, நீங்க பிறகுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கும் இவருக்கும் நிச்சயம் பண்ணிட்டாங்க. அப்ப ஹீரோ தலைவிய பாக்குறான். தலைவியும் அவனை பார்க்க, நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா அவரு கூட நிச்சயம் தானே இருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகலையே, அப்புறம் ஏன் அவரை மாப்பிள்ளன்னு கூப்பிட்ட? அவரு இப்ப உங்க அக்காவோட புருஷன், அதாவது உங்க மாமா. ஆனா உங்க அக்கா அவளுக்கு என்ன, இப்பதானே வந்திருக்கீங்க, அத பத்தி அப்புறம் சொல்றேன். அப்படின்னா இனிமே அவரை நான் மாமான்னு கூப்பிடணுமா? என்ன ஒண்ணும் இல்ல, அவரு சாதாரணமா இட போடாதீங்க. அவரு நம்ம ஊர்லயே திறமையானவரு. எந்த கேஸ் எடுத்தாலும் அதை ஈஸியா சால்வ் பண்ணிடுவாரு. உங்க கேஸையும் ஈஸியா சால்வ் பண்ணிடுவாரு. ஏன் இப்ப கூட தலைநகரத்தையே உழுக்குன அந்த சுவான் கேஸ தான் இவரு ஹேண்டில் பண்றாரு. ஓ அவன் அவ்வளவு பெரிய ஆளா? அப்ப அவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். கட் பண்ணா அவன் தன்னோட ஆபீஸுக்கு வரான். அங்க ஒரு கைதியை பிடிச்சு வச்சு அவன் குடும்பத்தையும் தூக்கி அவனை என்கொயரி பண்ணிட்டு இருக்கான். டேய் நீ என்ன பெரிய இவனா, என்ன பண்ணனு என்ன கைது பண்ண? ஆனா ஹீரோ அவனோட கேள்விக்கு பதில் சொல்லாம அவனை டார்ச்சர் பண்றான். அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட காட்டி, இதுல இருக்கிறவங்க யாருன்னு தெரியுமா? அதோட எக்ஸ் மினிஸ்டர் பைஷு பல வருஷமா ஊழல் பண்ணி நிறைய சொத்தை சேர்த்திருக்கானமே. ஆன்சானு ஒரு ரகசிய அமைப்பை உருவாக்குனதும் இல்லாம அரசருக்கு எதிரா சதி வேற பண்றானாமே. ஆனா இப்ப அவன் தூக்கு போட்டு செத்துட்டான். நீ உன்னோட கேங்கும் தப்பிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? அது மட்டுமா, உன் ஆளு கிட்ட ராஜாவோட கஜானாவுக்கு ஈக்குவலா பணம் இருக்காமே. ஆனா அவன் வீட்டை சோதனை பண்ணி பார்த்தப்ப ஒரு பைசா கூட இல்ல. அந்த பணத்தை எங்க வச்சிருக்க எனக்கு தெரியாது. இங்க பாரு, நீ எங்க இருக்குன்னு சொல்லிட்டா உன்னை விட்டுடுற. அப்ப நீ அந்த பணத்துக்காக தான் என்ன தூக்குன. உடனே ஹீரோ அவனை அங்கேயே கொண்டுறான். இதே நேரத்துல வானியா அவ வீட்டுல இருந்து பனி பெய்யறத பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு லேடி தலைவியை பார்க்க வரா. இவங்க சூரோயிங், அதாவது வானியா அப்பாவோட சின்ன வீடு. வானியாவுக்கு சித்தி முறை. அவங்க வானியாவை பார்த்த உடனே ரொம்ப அக்கறையா அவளை கவனிச்சுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு உண்மையா அக்கறை இருக்கா இல்ல நடிக்கிறாங்களான்னு தெரியல. நான் வீட்டுல இருக்கிற பெரியவங்களை பார்க்கணும், கூப்பிட்டு போறீங்களா? அட எதுக்குமா கேக்குற, வா போலாம். வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஆமா, உன் தம்பிக்கு, அதாவது என் பையனுக்கு இன்னைக்குதான் நிச்சயதார்த்தம். ஆனா என்னன்னு தெரியல, பொண்ணு வீட்டுக்காரங்க திடீர்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. உன் அப்பா அது என்னன்னு பார்க்க போயிருக்காரு. என்னோட ராசியால இது நின்னுச்சா? அட என்னமா அதெல்லாம் இல்ல. இல்ல நான் ஒரு தீய சக்தி. நான் பிறந்த உடனே தாத்தா இறந்துட்டாரு. இப்ப என்னை வளர்த்தவங்களும் இறந்துட்டாங்க. இதெல்லாமா நம்புவ? சரி வா, முதல்ல உன் பாட்டிய போய் பார்க்கலாம். கட் பண்ணா பாட்டிய பார்க்க அவ அவங்க ரூமுக்கு வர, பாட்டிமா உங்களை பார்க்க உங்க பேத்தி வாணியா வந்திருக்காங்க. ஐயோ அந்த ராசி இல்லாதவளா? அவ உள்ள வந்தா என்னோட உசுறு போயிருமே, அவளை போக சொல்லு. பாட்டிமாக்கு உடம்பு சரியில்லையா, நீங்க நாளைக்கு வாங்க. சரி பாட்டிமாவை பாத்துக்கோங்க. உடனே தலைவி அவ அம்மாவை பார்க்க போறா. இங்கதான் என் அம்மா இருக்காங்களா? ஆமாமா. ஆனா ஏன்
ஏன் கதவு பூட்டி இருக்காங்க, அவங்க எப்பவுமே வெளியே வர மாட்டாங்க இரு. உடனே அவங்க கதவு தட்டி தலைவி அவங்கள பார்க்க வந்திருக்கதா சொல்ல, அப்ப கதவை யாரோ ஓபன் பண்றாங்க. ஆனா அது தலைவியோட அம்மா இல்ல, அவங்களோட வேலைக்காரி. நான் என்னோட அம்மாவை பார்க்கலாமா, மன்னிச்சிரு, உன் அம்மா உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா என்ன அடிக்காதீங்க. ஐயோ என் பொண்ணு உள்ள இருக்காளா, ஏன் கதவை சத்திட்டீங்க? யாரு சித்தி அது? அவ உன்னோட ரெண்டாவது அக்கா யூஷா. அவ ஒரு குழந்தை வளர்த்தா, அது உள்ள போய் கலாட்டா பண்ணிருக்கு, அதான் உன் அம்மா அவளுக்கு டோஸ் விடுறாங்க. வா நம்ம போலாம். இப்ப நீ இருக்கிற இடம் வசதியா இல்ல, பேசாம என் வீட்டுக்கு வந்துறேன். ஆனா நம்ம வாணியா, பரவாயில்லமா நான் இங்கேயே இருக்கேன். அட பரவாயில்லமா என் கூட வா. எப்படியோ பேசி அவளை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போக, நம்ம வீட்டுல எப்பவுமே பச்சை பயிர் கேக்கு தான் செய்வாங்களா, இது வேலைக்காரங்க சாப்பிடுறது, உங்களுக்கு நான் சோசி கொண்டு வந்திருக்கேன், நல்லா இருக்கும் சாப்பிடுங்க. அப்ப தலைவிக்கு அந்த பச்சை பயிர் கேக்க பார்த்ததும் அவளோட கடந்த காலம் ஞாபகம் வருது. உன் பேரு சுஹோங்கா? ஆமா, உங்க அப்பா தான் என்ன உங்களை பார்த்துக்க அனுப்புனாரு. அப்ப வெளியில சில வேலைக்காரங்க கிட்ட சித்தி வந்து, வாணியா நம்ம வீட்டோட முறையான வாரிசு, அவளை நல்லா பாத்துக்கோங்க, எந்த குறையும் வைக்க கூடாது, அதோட உங்க சம்பள பணம் கொஞ்ச நாளைக்கு லேட்டா தான் வரும். அப்ப லாங்கர்னு ஒரு வேலைக்காரி, எதுக்குமா அவளுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அவங்க ராசி இல்லாதவங்க, ஊரே பேசுது, நீங்க என்னன்னா அவங்களை இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க, என்ன பேசுற, ஒரு வேலைக்காரி மாதிரி தான் பேசணும். அப்ப இன்னொரு வேலைக்காரி ஓடி வந்து, பெரிய பிரச்சனைமா அமைச்சர் ஹான் கோவமா இருக்காரு, உங்க பையன் போதையில அவரை கண்ட மேனையை திட்டாரு, எஜமா அவரை சமாதானப்படுத்த போயிருக்காரு, இந்த பையன் இருக்கானே சரியான லூசா இருப்பான் போல. இப்ப அவங்க போனதும் சித்தியோட பையன் யூஜி வரான். அப்ப அந்த வேலைக்காரி வேணும்னே யூஜி கிட்ட, எஜமா இவளோட ராசியால தான் உங்க தாத்தா செத்தாரு, இப்ப உங்க கல்யாணமும் இவளால தான் நின்னுச்சு, இதுல இவ உங்க ரூம்ல இருக்கா அப்படின்னு அவ ஏத்தி விட, உடனே அவன் தலைவியோட ரூமுக்கு போய் அவ திங்ஸை வெளியே வீசி அவளை அவன் வீட்டை விட்டு போக சொல்றான். உன்னால தாண்டி என் கல்யாணம் நின்னுச்சு, ஒழுங்கா என் வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அவளை குளத்துல தள்ளி விடுறான். தள்ளி விட்டது போதுமா, இல்ல என்ன கொல்லணுமா, திமிரு பிடிச்சவளே, உன்னை என்ன பண்றேன் பாரு, அடே நாசமா போனவனே என்னடா பண்ற, அவ உன் அக்காடா, என்ன மன்னிச்சிருமா, அவன் இனிமே அப்படி பண்ண மாட்டான். பரவாயில்லமா, நான் உனக்கு கேட்கவா, மிஸ்டர் யுன்ஷி என் அக்காவை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஆமா அவ என்னோட பொண்ணுதான், ஆனா இப்ப அவ உயிரோட இல்ல, என்னாச்சுமா அத பத்தி அப்புறம் சொல்ற, நீ முதல்ல ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அவங்க போக, இப்ப தலைவி அவ பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல, அதனால மருந்து எடுத்துட்டு அவங்கள பார்க்க போறா. அப்பாவுல அங்க இருக்கிறவங்க உள்ள விட மாட்டாங்க. அப்ப சடனா யாரோ ஒருத்தன் அவளை கொல்ல பார்க்க, அப்பாவை பதட்டத்துல அவ பாட்டி ரூமுக்குள்ள போக, அதோட அவன் பாட்டிய அட்டாக் பண்ண பார்க்க, அவ பாட்டிக்காக அவன் கூட அவ சண்டை போடுறா. சடனா ஹீரோ அங்க வரான். உடனே அந்த கொலைகாரன் ஓடி போயிடுறான். இவன் ஏன் இங்க வந்தான், எதுக்காக என்ன இப்படி பாக்குறான், ஒருவேளை அவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சா, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, அதோட உன் தம்பி உன்னை இன்னைக்கு கொன்னுருவேன்னு சொன்னானாமே, அவன் ஏதோ கோபத்துல சொல்லிட்டான். ஆமா அவன் என்னாலதான் அவன் கல்யாணம் நின்னு போச்சுன்னு விரக்தியில சொன்னான், ஆனா அவன் என் தம்பி தானே, கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டான், நீ அவனை இப்பதான் பார்த்த, ஏதோ கூடயே பிறந்து வளர்ந்த மாதிரி அவனுக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குற, இங்க பார் நீ வந்து ஒரு நாள் கூட ஆகல, அவனுக்காக சப்போர்ட் பண்ற. ஹலோ போலீஸே, இங்க பார் அவ கூட சண்டை போட்டது உண்மைதான், ஆனா நான் அவளை கொலை பார்க்கல, நீ வாணியாவோட வேலைக்காரி தானே, சொல்லு இவன் இவளை கொல்லுவேன்னு சொன்னானா, ஆமா இவரு சொன்னாரு, டேய் அவனை கைது பண்ணுங்கடா. மாப்பிள பெரியவங்க இப்ப யாருமே இல்ல, வந்ததும் நாம இத பத்தி பேசிக்கலாமே, பெரியவங்க இல்லன்னு யார் சொன்னா, இவங்க தான் நம்ம தலைவியோட அம்மா ரூசிவான். வாணியா வந்ததுமே குடும்பத்தோட விதிமுறையை மீறிட்டியா, அவளை நம்ம இடத்த கூப்பிட்டு போய் அவளுக்கு 100 சவுக்கடி கொடுங்க. சொந்த அம்மாவை முதல் தடவை பாக்குறா, ஆனா முதல் தடவை பார்த்தப்ப அவளோட அம்மா அவ மேல வெறுப்பா கொட்டுறாங்க, இப்ப அவளை போட்டு அடிக்கிறாங்க. அம்மா என்ன அடிங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணனு சொல்லிட்டு அடிங்க. வீட்டுல இருக்கிறவங்க தப்பு பண்ணா முதல்ல நீ எங்க கிட்ட சொல்லணும், அதை விட்டுட்டு போலீஸ் கிட்ட போனது தப்பு. நான் போல, அவருதான் இங்க வந்தாரு, கூட கூட பேசாத, அவளை அடிங்க. அம்மா நான் உங்க பொண்ணு, ஐயோ ஏன் இவளை இப்படி போட்டு அடிக்கிறீங்க, அவளை விட்டுருங்கம்மா, உடம்பு சரியில்லாத பொண்ணு, அவளுக்கு நான் அம்மாவா இல்ல நீ அம்மாவா, அது வந்து நீங்க தான், அவளை போய் அடி. உடனே வேலைக்காரி அவங்க கணத்திலே பலார்னு ஒண்ணு விட, அதுக்கப்புறம் தலைவி அடிக்க, அப்ப சித்தியோட ரெண்டாவது பொண்ணு அங்க வரா, இவ பேரு யோஷா. எதுக்காக என் அம்மாவை அடிக்கிறீங்க, அவளுக்கும் ஒண்ணு போடு. ஏ கிழவி நான் யாருன்னு தெரியுமா, வாய மூடுறி, இல்ல இன்னொன்னு போடுவேன். உடனே அவ வாய முடிக்க மறுபடியும் தலைவிய அவங்க அடிக்க, அப்ப தலைவியோட பாட்டி வந்து அவளை அடிக்காதீங்கன்னு சொல்ல, அத்தை என் விஷயத்துல நீங்க தலையிட கூடாதுன்னு தெரியும்ல, தலையிடலமா நான் கிளம்பிடுறேன். வாணியா உனக்கு பணம் வேணும்னா வாங்கிட்டு போ, ஆனா குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண பார்த்த நான் சும்மா இருக்க மாட்டேன், எனக்கு பணம்லாம் வேணாம், உங்க பாசம் தான் வேணும். யாரடி நீ, நான் எதுக்கு உன் மேல பாசம் காட்டணும், நான் உங்க பொண்ணா, அவ எப்பவோ செத்துட்டா. ஹேய் இந்த நாயை வீட்டை விட்டு வெளியே தூக்கி வீசுங்க, தெரு நாய்ங்கெல்லாம் வந்து என்ன கேள்வி கேக்குதுங்க, அதாமா சொல்லிட்டாங்கல்ல அவளை வெளியே அனுப்புங்க. எதுக்காக தன்னோட சொந்த பொண்ணு மேலேயே இவங்களுக்கு இவ்வளவு கோவம், போக போக
போக பார்ப்போம். அதே நேரத்துல நம்ம வாணியா கேள்விப்பட்டதுலாம் அவளோட அம்மா ரொம்ப நல்லவங்க, எல்லார் மேலயும் அக்கறை காட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கா. ஆனா நம்ம வாணியாவுக்கு அவங்க அம்மா இப்படிப்பட்டவங்கன்னு அவளால நம்பவே முடியல. அவளோட மனசு உடைஞ்சு போயிடுது. இப்ப அவளை வீட்டை விட்டு வெளியே தோடுத்த அவ கரெக்டா அவ அப்பா அங்க வர தான் பொண்ணோட நிலைமையை பார்த்து அவரு யார் இப்படி பண்ணது சொல்லுங்க, உடனே வேலைக்காரி எல்லாத்தையும் சொல்ல, சரி நான் பேசிக்கிறேன், வாணியாவை உள்ள கூப்பிட்டு போங்க, அவ உள்ள வரக்கூடாது, இவ நம்ம பொண்ணு இல்ல, இவ ஒரு சாத்தான், இவளாலதான் மாமா இறந்தாரு, அதோட என் குடும்பமும், அதோட உங்க பையனோட கல்யாணம் நின்னு போச்சு, இவ வீட்டுக்குள்ள ஒரு கொலைகாரன் வேற வந்திருக்கான், சாமியார் சொன்னது உண்மைதான், இவ இங்க இருந்தா நம்ம குடும்பம் நாசமா போயிரும், அவளை துரத்தி விடுங்க, அது மட்டுமா இவளை பெத்ததால இன்னைக்கு நான் இப்படி கால் இல்லாம இருக்கேன், என்னையே என்னால பாத்துக்க முடியல, இவளை நான் பாத்துக்கணுமா, அவளை துரத்தி விடுங்க. தலைவி அவ அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு ஒரு கற்பனையில இருந்தா, ஆனா இப்ப அவங்க பேசுறத கேட்டு அவ உடைஞ்சு போயிடுறா. ஆனா அவளோட அப்பா எப்படியோ பேசி அவளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போயிடுறாரு. இந்த நேரத்துல கூட நம்ம போலீஸ் வந்து தலைவிய மறுபடியும் விசாரிக்கிறான். அந்த அசாசின நீ தானே அனுப்புன, என்ன பாக்குற, இங்க உனக்கு யாரு எதிரி யாரு சப்போர்ட் பண்றாங்கன்னு பாக்க தானே இத பண்ண, வேற மாதிரி பொண்ணுமா நீ, என்ன சொல்றீங்க, நானா அப்படி எதுவும் பண்ணல, நீ என்னவோ பண்ற, ஆனா ஒரு நாள் மாட்டாமலையா போயிருவ, சரி இந்த மருந்து எடுத்துக்கோ, உன் காயம் குணமாகும், பயப்படாத, இது விஷம் இல்ல அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு அவன் போக, இவ தலைவன் போனதும் அவ அப்பா வந்து அம்மா மேல கோவப்படாத, அவ அந்த சாமியார் சொன்னதை நம்பிட்டா, அதனாலதான் இப்படி பேசுறா, பரவாயில்லப்பா, சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போக, அப்பதான் ஒரு ட்விஸ்ட், வாணியாவை பார்க்க ஒரு பொண்ணு வரா. இவ யார் தெரியுமா, அந்த கொலகாரி, தலைவன் சொன்ன மாதிரி இவ தான் அவளை அனுப்பியிருக்கா போல. உன் அம்மாவை பாத்தியா, அவங்க வர மாதிரி தெரியல, அப்ப மீனை தூண்டில் போட்டு வெளியே இழுப்போம், இங்க வந்ததுல ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, என் சித்தி பார்க்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியறாங்க, ஆனா அவங்க ஒரு கேடி, அதோட அவங்க பசங்க அப்பா வந்த ஒரு மாதிரி, அப்பா இல்லனா வேற மாதிரி, ரெண்டும் மோசமானதுங்க. பாட்டி குடும்ப விஷயத்துல தலையிட மாட்டாங்க. அப்புறம் என்னோட அம்மா, இந்த வீட்டுக்கு அவங்க தான் முதலாளி, எல்லாருமே அவங்கள பார்த்து பயப்படுறாங்க, ஆனா அவங்க கிட்டயும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, சோ நம்ம வந்த வேலை சீக்கிரமா முடியாதுன்னு தோணுது, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் சாயா, இப்ப என்னோட ஒரே நம்பிக்கை நீதான், உன்னையும் பத்திரமா பாத்துக்கோ, என்னையும் பாத்துக்கோ, கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு இந்த வீட்டுல இருக்கிற ஆளுங்களை பத்தி கவலை இல்ல, என்னோட கவலையே அந்த போலீஸ்காரனை நினைச்சுதான், அவன் எதர்ச்சியா கேட்டானா இல்ல போட்டு வாங்க கேட்டானான்னு தெரியல, ஆனா அவனுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. எங்க கேப்டன் போறோம், டான்ஸோக்கு போறோம், வாணியா மேடம் இருந்த ஊருக்கா, ஆமா, அவ ஏதோ ஒண்ணு மறைக்கிறா, வாணியா சொன்னது உண்மைதான், இவனுக்கு வாணியா மேல டவுட் வந்துருச்சு. கட் பண்ணா அடுத்த நாள் தலைவி கிட்ட எல்லா வேலைக்காரங்களும் நல்லா நடந்துக்க, நீ எதுக்காக அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ற, டேய் அப்படி பேசுனாதான் அவளோட அம்மா நம்ம கிட்ட கொஞ்சம் நல்லபடியா நடந்துப்பாங்க, என்னதான் அவளோட அம்மா அவ மேல வெறுப்ப கூட்டினாலும் உள்ளுக்குள்ள ஒரு பாசம் இருக்கும்டா, அதனால கொஞ்சம் அவகிட்ட விட்டு போகலாம், அப்புறம் வச்சு செய்யவும். இவ தலைவிய பார்க்க சாயா வரா. அவ தலைவன் டான்ஸுக்கு போயிருக்கான்னு சொல்ல, அவ தலைவியோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போகுது, அதுவும் பேய பார்த்து பயந்ததா சொல்றாங்க. கரெக்டா சொல்லணும்னா தலைவி பிறந்தப்ப அவ தாத்தாவும் இதே மாதிரி தான் ஒரு பேய பார்த்து பயந்து உடம்பு சரியில்லாம இறந்து போயிருப்பாரு. இப்ப அவளோட பாட்டிக்கும் அதே மாதிரி நடக்குது. அதனால தலைவிக்கு ஒரு டவுட் வருது, யாரோ வேணும்னே அப்ப நடந்த மாதிரி இப்பவும் பண்ண பாக்குறாங்கன்னு. அதாவது அவளை யாரோ இந்த வீட்டை விட்டு துரத்த பாக்குறாங்க. அதோட நாளைக்கு அவங்க வீட்டுல ஒரு விருந்து இருக்கான். அதுக்கு அமைச்சர்களும் அதோட 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாமியார் தலைவியை பத்தி சொல்லுவார்ல, அவனும் அங்க வரதா தலைவிக்கு தெரிய வருது. இப்ப தலைவிக்கு ஒரு தகவல் கிடைக்குது, ஆனா அதை யார் அனுப்புனாங்கன்னு தெரியல. அப்ப சாயா வரா, ஏதாவது கண்டுபிடிச்சியா? ஆமா, இந்த பேய் கதை முதல்ல ஊருக்குள்ள பரப்புனது அந்த சாமியார் தான். அவன் நாளைக்கு இங்க வரான்னு கேள்விப்பட்டேன். அவன் வரானா? ஆமா வரான். பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, சோ மறுபடியும் யாரோ என் மேல பழி போட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறாங்க. நாம இதை விடக்கூடாது. ஆனா யாருன்னு தெரியாம நம்ம எப்படி அவங்க கிட்ட மோதுறது? வேற வழி இல்ல, நாம இந்த கேமை ஆடிதான் ஆகணும். கட் பண்ண டான்ஸுக்கு போன ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஒரு கிணத்துக்குள்ள ஒரு ஹேர் பின்ன பாக்குறான். அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. வாணியாவோட ஸ்டெப் ஃபாதர் அவகிட்ட தப்பா நடந்துக்க அவளும் எவ்வளவு தடுக்க பாக்குறா. ஆனா அந்த சாத்தான் விடுற மாதிரி தெரியல. உடனே அந்த ஹேர் பின் எடுத்து அவனை குத்தி கொள்ள, அதை தடுக்க வந்து அவனோட மனைவியும் குத்தி கொன்னு அதை கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுறா. அப்படின்னா அவங்களை கொன்னது கொலைக்காரங்க இல்ல, இவதான். இந்த பக்கம் 17 வருஷத்துக்கு முன்ன தலைவிய ஒரு தீய சக்தின்னு சொன்னால அந்த சாமியார் அவங்க வீட்டுக்கு வரான். வந்தவன் மறுபடியும் பாட்டி உயிருக்கு ஆபத்து, அவங்க உடம்புல ஒரு தீய சக்தி இருக்குன்னு, அதுவும்
அதுவும் 17 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பாவை கொன்ன அதே தீய சக்தி தான் இவங்களையும் கொல்ல பாக்குது. என்ன பூசாரி சொல்றீங்க? ஆமா, நான் அந்த பேயை ஓட்டணும், அப்படி இல்லனா உங்க அம்மா செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை போடுறான். இதே நேரத்துல அவங்க வீட்டுக்கு ஆபீசர் எல்லாம் வர அவங்க முன்னாடியே இவரு பூஜை பண்ண இந்த பொண்ணு தான் இதுக்கு காரணம். என்ன இந்த பொண்ணா? யாரு? என்ன யோஷா பேர் இதுல இருக்கு? போன தடவை வாணியான்னு சொன்னீங்க, இப்ப என்ன யோஷான்னு சொல்றீங்க? இதே நேரத்துல தலைவியோட அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வர உடனே ஒரு புக்கை கொடுத்து அத உடனே என்னன்னு பார்க்க சொல்றாங்க. இந்த பக்கம் யோஷா ஆளுங்களோட வந்து வாணியா தான் இந்த சாமியாரோட சேர்ந்து என் மேல பழி போடுறா. அது மட்டும் இல்ல, லானர் நேத்து சாமியார் கூட வாணியா பேசினத பாத்திருக்கா. இவ சொல்றது உண்மையா லானர்? ஆமா, இவங்க அவர்கிட்ட காசு கொடுத்தத நான் பார்த்தேன். ஆமா, நான் தான் சாமியாருக்கு காசு கொடுத்து அப்படி பேச சொன்னேன். ஏன்னா இந்த சாமியார் ஒரு ஃப்ராடு. 17 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி யாரோ ஒருத்தங்க காசை கொடுத்து என் மேல கூட இதே பழிய சொல்ல சொன்னாங்க. சொல்லு, அத பண்ண சொன்னது யாரு? அப்பன் பார்த்து வேலைக்காரி சாங் வந்து ஒரு புக்கை கொடுத்து பாட்டி சாப்பிட்ட சாப்பாடுல யாரோ வேணும்னே அவரைக்காயோட கிராம மிக்ஸ் பண்ணதால் தான் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. உடனே சமையல்காரனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவரு சின்னமா தான் இந்த லிஸ்ட கொடுத்து அதுல இருக்கிற மாதிரி செய்ய சொன்னதா சொல்ல உடனே அவன் மாட்டிக்க போறான்னு டாபிக்க மாத்த பாக்குறா. அதோட அந்த சாமியாரும் ஃப்ராடுன்னு தெரிய வருது. அம்மாலானர், நீ என்ன பார்த்ததா சொன்னல, என் முகத்தை பாத்தியா? அது வந்து முகத்தை பார்க்கல, உங்ககிட்ட இருக்கிற ஸ்வெட்டரை தான் பார்த்தேன். ஏன் அது என் கிட்ட தான் இருக்கா? ஏன்னா அந்த ஸ்வெட்டரை சின்னமா தானே தந்தாங்க. அப்ப சின்னமா, அப்ப நீங்க தான் சாமியார் கிட்ட இதை பண்ண சொன்னதா? உடனே அவன் மாட்டிக்கிட்டான்னு வேணும்னே மயங்கர மாதிரி நடிக்கிறா. உடனே வாணியாவோட அப்பா அந்த வேலைக்காரி போய் சொன்னதுக்காக சாமியார் பண்ண ஃப்ராடு வேலைக்கும் அவங்கள போலீஸ் கிட்ட விட இதே நேரத்துல தாமா தனக்கு உதவி பண்றாங்கன்னு தலைவிக்கு புரியுது. ஏன்னா கரெக்டான நேரத்துல வேலைக்காரியை அனுப்பி அக்கௌண்ட் புக்கை தந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லாதது சாப்பாடு ஒத்துக்காதது தான் புரிய வைக்க அதோட தலைவிக்கு நேத்து நைட்டு யாரோ மெழுகுவத்தில லெட்டர் அனுப்பி உதவி பண்ணிருக்காங்க. ஒருவேளை அதையும் அவ அம்மா தான் அனுப்புனாங்களோ? நேத்து என்கிட்ட கராரா நடந்துகிட்ட என் அம்மா எதுக்காக என்ன காப்பாத்த பாக்குறாங்க? இதெல்லாம் அவன் மண்டைக்குள்ளவோட இப்ப ஊருக்குள்ள ஒரு வரன் பாக்குற விழா நடக்க அதுல கலந்துக்க எல்லாரும் போக தலைவியும் அங்க போறா. ஆனா போற வழியில அவளோட வண்டியை ஓட்டினால அவன் திடீர்னு காணாம போக தலைவி அங்க வரக்கூடாதுன்னு அவ அக்கா தான் இதை பண்ணிருக்கா. அப்பன்னு பார்த்தா அந்த வழியில யுவான் செங்கன்னு ஒரு பெரியவர் வராரு. அவரு சென்சார் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு பெரிய அதிகாரி. நம்ம வாணி அம்மாவோட ஃப்ரெண்டும் கூட. அவரு தலைவிக்கு லிஃப்ட் தர, நீ பாக்க உன் அம்மா மாதிரி இருக்க. என்ன பாக்குற? புரியுது, உன் அம்மா உன்னை ஏத்துக்கலன்னு. ஆனா அவ உன் நல்லதுக்காக தான் இத பண்றா. அவ மேல கோவப்படாத. அவரு எதையோ சூசகமா சொல்ல இப்ப அவ அந்த வரன் பாக்குற இடத்துக்கு வரா. அப்ப தலைவி கிட்ட நம்ம போலீஸ்காரன் வந்து, வாணியா நம்ம பேசலாமா? நமக்குள்ள பேச என்ன இருக்கு? இத பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும். இவ எதுக்கு நம்ம மாமா கூட பேசுறா? ஒருவேளை மாமாவை கரெக்ட் பண்ண பாக்குறாளோ? இது யாரோடது தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? தெரியாதா? சரி, இத நான் கொண்டு போயிடவா? இல்ல உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கோ. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இது துப்பரையரை துறை கிட்ட தந்து இதுல ஏதாவது ரத்தமோ இல்ல கைரேகை இருக்கான்னு பாக்க சொல்றேன். இவனுக்கு ஒருவேளை டவுட் வந்திருந்ததுன்னா அது ஸ்ட்ரைட்டா அங்கதானே எடுத்துட்டு போயிருப்பான். சோ இவன் ஓட்டு வாங்க பாக்குறான். சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, அதனால நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வாங்கிட்டு போறா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த ரெண்டு அக்கா தம்பியும் தலைவிய பார்த்து, யுன்ஷி ரொம்ப டேஞ்சரான ஆளு, சிட்டில இருக்கிற பெரிய ஆளுங்களா அவனை பார்த்து பயப்படுவாங்க. இதுல அவனை நிறைய பேர் கொலை பண்ண வேற பாத்துருக்காங்க. அவங்கிட்ட நீ பேசாத. ஆமா, அவன மாதிரி ஒரு ஆளுக்கு நீ எல்லாம் செட் ஆக மாட்ட அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டு போக இந்த பக்கம் தலைவி யுன்ஷிய பத்தி விசாரிக்க சொல்றா. சாயாவும் விசாரிச்சுட்டு அவன் ரொம்ப கேடி, ஊர்ல இருக்கிற பெரிய ஆளுங்களோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தன்னோட கண்ட்ரோல்ல மாத்தி அவனுக்கு கீழே வேலை பார்க்க வைப்பான். இது வரைக்கும் 6 தடவை அவனை கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா யாராலையும் அவனை கொல்ல முடியல. அவன் என்ன பத்தி விசாரிக்கிறான். என் மேல அவனுக்கு டவுட் வந்துருச்சு போல. இந்த ஹேர் பெனையும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டான். இனிமே அவனை விட்டு வைக்கிறது நமக்கு சேஃப் இல்ல. அவனை முடிச்சு விட்டுரு. கட் பண்ண தலைவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்க அப்ப சாயா வந்து அவனை கொல்ல பாக்குறா. அப்ப ரெண்டு பேரும் சண்டை போட அதுல ஹீரோக்கு சின்னதா ஒரு பிராக்சர் இருந்தாலும் அதை சமாளிச்சு அவன் அங்க இருந்து தன்னோட வீட்டுக்குள்ள போக இவளும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போறா. நீ யுன்ஷி கிட்ட பேசினதா பசங்க சொன்னாங்க. இல்லப்பா, அவர் ஒரு கேஸ் விஷயமா என்கிட்ட வந்து பேசினாரு. அப்படியா? சரி, உனக்கு அவர் யார் தெரியுமா? சின்ன வயசுல அவனுக்கு தான் உன்னை நிச்சயம் பண்ணும். ஆனா நீ ஊரை விட்டு போன பிறகு அவன் உன் அக்காவை கட்டிக்கிட்டான். ஆனா அவ இறந்துட்டா. எப்படிப்பா? யாரோ அவளுக்கு விஷம் கொடுத்துட்டாங்க. அதோட அவங்களுக்கு லிங்ஷின்னு ஒரு பொண்ணு இருக்கா. நீ கூட அவளை பாத்திருக்க. நீ முதல் தடவை இங்க வந்தல்ல, அப்ப உன்னை லிங்ஷி தான் முதல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரு போக இப்ப அவரு போனதும் சாயா வந்து ஹீரோவை கொல்ல பார்த்ததாவும் ஆனா அவன் தப்பிச்சு அவன் வீட்டுக்கு ஓடிட்டானோ. உடனே இவ அந்த வீட்டை கொளுத்துட்டேன்னு சொல்ல உடனே தலைவி ஹீரோ வீட்டுக்கிட்ட போறா. அவனோட வீடு பத்தி எரியுது. ஆனா வீட்டுக்குள்ள இருந்த யாருக்கும் எதுவும் ஆகல. தலைவன் அவன் பொண்ணை கூட்டிட்டு வெளியே வரான். அவ தலைவிய அவன் பாத்துடுறான். என்னாச்சு? ஏன் அவனை பார்க்க வந்த? நீ ஏன் அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லல?
அதனால என்ன சாயா, எனக்கு குடும்பம் இருந்தும் நான் ஒரு அனாதையா இருந்தேன். அதே மாதிரிதான் நீயும். நாம பட்ட அந்த வழிய அந்த பாப்பா படணுமா? சரி விடு, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். நீ என்ன பண்ணுவ? நான் தானே அவனை கொலை சொன்னேன். இப்ப தலைவி அவ இனிமே இங்க இருக்கிறது சேஃப் இல்லன்னு சாயாவை ஊரை விட்டு போக சொல்றா. அப்ப தலைவியோட அப்பா அவளை கூப்பிட உடனே அவ என்னன்னு போய் பார்த்தா தலைவன் தான் பொண்ணோட அங்க வந்திருக்கான். என் வீடு எரிஞ்சிருச்சு, தங்குறதுக்கு இடம் இல்ல. வீட்டை சரி பண்ற வரைக்கும் நானும் என் பொண்ணும் இங்க தங்கலாமா? தாராளமா மாப்பிள. அப்புறம் வாணியாவோட ரூம் பக்கத்திலே இருந்தா நல்லா இருக்கும், ஏற்பாடு பண்ணுங்க. அவர் ரூம் பக்கத்துலயா? தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க கேஸ பத்தி அவங்க கிட்ட அடிக்கடி பேசணும், அதனால பக்கத்திலே இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. என்ன வாணியா, நான் சொல்றது கரெக்ட் தானே? இப்ப தலைவன் வாணியா கிட்ட அவனோட பொண்ணை பாத்துக்க சொல்ல, நான் ஏன் உங்க பொண்ணை பாத்துக்கணும்? நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு உனக்கு தெரியுமே. எதை பத்தி? நீ நல்ல பொண்ணு, அத பத்தி. சரி, அவளை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, இப்ப அவன் போனதும் யூஷா அவ அக்கா பொண்ணை கூப்பிட்டு போக வரா. ஆனா தலைவி அவளை விட மாட்டா. இப்ப அவ விளையாடிட்டு இருக்கும் போது அப்ப லிங்ஷி ஒரு உண்மையா சொல்றா. அவங்க வீட்டை எரிச்சது அவ அப்பா தானா? அவ அப்படி சொன்னதும் தலைவிக்கு தூக்கி வாரி போட, என்ன பாப்பா சொல்ற? உங்க அப்பாவா உங்க வீட்டை எரிச்சாரு? ஆமா ஆண்டி, முதல்ல தீ தானாதான் எரிஞ்சது, அதை ஈஸியா அணைச்சிருக்கலாம். ஆனா அப்பா பாட்டி கிட்ட அதை அணைக்க வேணாம்னு சொன்னாரு. அதோட பெட்ரோலை ஊத்தி அதை இன்னும் கொளுத்தினாரு. அட பாவி, அவன் வீட்டை அவனே எரிச்சுக்கிட்டு இங்க ஏன் வந்திருக்கான்? அதுவும் என்னோட ரூம் பக்கத்துல வந்திருக்கான். எதனால? இப்ப நைட் ஆனதும் தலைவன் லிங்ஷிய கூப்பிட்டு போக வர, நான் உனக்கு கேட்கலாமா? கேளு. என் அக்கா எப்படி செத்தாங்க? எனக்குள்ள பார்த்தா யாரோ என்னோட ஒயின்ல விஷம் வச்சாங்க, அத அவ தெரியாம எடுத்து குடிச்சிட்டா. சரி, எதுக்காக உங்களை எல்லாரும் கொல்ல பாக்குறாங்க? அது உனக்கே தெரியுமே. நீங்க எல்லாரும் மறைக்க நினைக்கிற உண்மைய நான் வெளியே கொண்டு வர பாக்குறேன், அதனால என்ன கொல்ல பாக்குறாங்க. இவ என்ன எது சொன்னாலும் நம்மள சொல்ற மாதிரி இருக்கு. நான் யாருன்னு இவனுக்கு தெரியுமோ? என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல. சரி, நான் கிளம்புறேன். இவன் எதுக்காக நம்ம கேஸ விசாரிக்க இவ்ளோ துடிக்கிறான்? நம்மள வச்சு ஏதாவது கேம் ஆட பாக்குறானா? எதுக்காக அவன் வீட்டையே அவன் எரிச்சிட்டு இங்க வந்தா? பேசாம அவங்கிட்டே கேட்டுருவோம். உடனே அவனை பார்க்க போறா. அங்க போனா அவ அப்பா அவன் காலில் விழுந்து கிடக்க இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் வருது. தலைவன் ஒரு ஊழல் கேஸ விசாரிக்கிறான்ல, அந்த கேஸ்ல இவரும் சம்பந்தப்பட்டிருக்காரு போல. அதாவது அந்த ஊழல்வாதி கிட்ட காசு வாங்கிட்டு எக்ஸாம்ல சீட்டிங் பண்ணிருக்காரு. இதெல்லாம் சின்ன விஷயம் மாமனாரே, எனக்கு இந்த கேஸ விசாரிக்கலாம் நேரம் இல்ல. நாங்க தேடுறது பைஜியோட பணத்தை. இருந்தாலும் இப்போதைக்கு இந்த ஓவியத்தை கொண்டு போறேன் அப்படின்னு அதை வாங்கிட்டு அவர் அனுப்பிடுறான். அதான் போயிட்டாரே. நீ வெளியே வா. என்ன வேணும்? ஒன்னும் இல்லையே, என்ன தானே பார்க்க வந்த? சொல்லு, என்ன வேணும்? எதுக்காக டான்ஸோ போனீங்க? நீயே சொல்லு. அந்த பைஷோட பணத்தை தானே தேடி போனீங்க. ஆனா மக்களை ஏமாத்த ஏன் கேஸ ஒரு கவரப்பா மாத்துறீங்க. பரவாயில்ல, உன் தத்து குடும்பம் உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு கதை தெரியும், சொல்லவா? நான் டான்ஸோ போனப்ப உன்னை பத்தியும் விசாரிச்சேன். நீ சொன்ன மாதிரி உன் தத்து குடும்பம் நல்லவங்க இல்ல. உன்னை அடிச்சு திட்டி பட்னி போட்டு ராப்பகல படிக்க சொல்லி கொடுமைப்படுத்திருக்காங்க. அவங்க பண்ண டார்ச்சரை பொறுத்துக்க முடியாம நீ அவங்கள கொன்னுட்ட. இது எதுவும் உண்மை இல்ல. அப்படியா? அப்ப இந்த தழும்புக்கு என்ன சொல்லுவ? அவங்க உன்னை கொடுமை பண்ணது உண்மைதானே? இது சின்ன வயசுல ஏற்பட்ட காயம். வாணியா, உனக்கு பொய் சொல்ல வரல. நம்ம பொய் சொல்றதா இருந்தா கொஞ்சம் உண்மையை சேர்த்து சொல்லணும், அப்பதான் நம்புவாங்க, இல்லனா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, இப்ப தலைவி போன பிறகு அப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. அந்த கேண்டல்ல சாமியார் பத்தின உண்மைய தலைவிக்கு சொன்னது அவ அம்மா இல்ல, நம்ம ஹீரோ தானு. எதுக்காக நீங்க அவங்களுக்கு உதவி பண்றீங்க? அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கதான் நான் இப்படி பண்ணேன். எதுக்காக? ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆனா என் பொண்ணு பாத்துக்க ஒரு பொண்ணு தேவை. இந்த பக்கம் தலைவி ஹீரோ கூட நெருங்கி பழகிறதா நினைச்சு அவ அக்கா தலைவி ஏதாவது பண்ணணும்னு ஒரு முடிவு எடுக்கிறா. உடனே தன்னோட வேலைக்காரி கிட்ட அம்மநோய் வந்தவங்க யூஸ் பண்ற தலைக்காணிய தலைவி ரூம்ல போய் வைக்க சொல்றா. அவளும் அதை கொண்டு வந்து தலைவி இல்லாத நேரத்துல வச்சுட்டு போக, ஆனா சாயா தான் தலைவி ரூம்ல இருக்காள, அவ அதை பாத்துடுறா. உடனே தலைவி கிட்ட அத பத்தி சொல்ல, இப்ப என்ன பண்ணலாம்? அவ என்ன துரத்த பாக்குறாள, அவ புரியல, அவளையே மாட்ட வைப்போம். நீ உடனே இதை எரிச்சிட்டு அவ போன ஹாஸ்பிட்டலுக்கு போய் அம்மன் நோயில பாதிக்கப்பட்டவங்களோட ஸ்கேபஸ கொண்டு வா. கட்பான இப்ப பாட்டிமாக்கு யுன்ஷா ஒரு கோட்டை பரிசா தர, அப்ப தலைவி வந்து பாட்டி கிட்ட இந்த மாதிரி என்கிட்ட இல்ல பாட்டிமா, இத எனக்கு தரீங்களா அப்படின்னு அதை வாங்கிட்டு போயிடுறா. இப்ப அதை வாங்கிட்டு போய் சாயா கொண்டு வந்த ஸ்கேபிஸ அதுல யூஸ் பண்ணி அவளுக்கு நோய் வந்த மாதிரி நடிக்க, அதோட அந்த கோட்டிலையும் அந்த ஸ்கேபிஸ மிக்ஸ் பண்ணிடுறா. இப்ப தலைவிக்கு அம்மா நோய் போட்டிருக்குன்னு தெரிய வர, அதோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த டாக்டரும் அங்க வர, அவரு தலைவை செக் பண்ணிட்டு இது அம்மா தான், ஆனா எனக்கு எப்படி டாக்டர்? நான் வீட்டை விட்டு வெளியே போனதே இல்லையே. வெளியாளுங்க கிட்ட இருந்து ஏதாவது பொருள் வாங்குனீங்களா? உதாரணத்துக்கு தலைக்காணி, பெட்ஷீட் அப்படி ஏதாவது வாங்குனீங்களா? இல்ல டாக்டர். இல்ல வேற ஏதாவது புதுசா வாங்குனீங்களா? இந்த கோட்டு தான் வாங்கினேன். உடனே டாக்டர் அதை செக் பண்ண, இருமா இப்ப வந்துடுறேன். உடனே டாக்டர் வந்து அவ அப்பாவை பார்த்து, இந்த கோட்டை அவ யூஸ் பண்ணதாலதான் அவளுக்கு
அம்மா வந்திருக்கு. சரி டாக்டர், நீங்க எப்படி திடீர்னு வந்தீங்க? அதுவா, ஹாஸ்பிட்டல்ல இருந்த அம்மன் நோயால் யூஸ் பண்ண பில்லோவை உங்க வேலைக்காரி குயினி வாங்கிட்டு போனதா சொன்னாங்க. அதனாலதான் நான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா அந்த தலைக்காணி இல்ல. ஆனா அதுக்கு பதிலா இந்த கோட்டுல அம்மன் நோய்க்கான அடையாளம் இருக்கு. இதை யுன்ஷா தான் எனக்கு தந்தா. நல்லவேளை வாணி அதை வாங்கிட்டு போனா, இல்லனா எனக்கு அம்மா வந்திருக்கும். இதே நேரத்துல யுன்ஷாவோட அம்மாக்கு அவதான் இதை பண்ணிருப்பான்னு டவுட் வர, உடனே அவகிட்ட போய் கேட்க அவளும் ஒத்துக்க. உடனே அவ அம்மா அவ அப்பா கிட்ட சொல்ல, அப்பா தலைக்காணிய வாங்கிட்டு வான்னு நான் தான் சொன்னேன். ஏன்னா அவ என் மாமா கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்காப்பா. லூசானி அவங்க ரெண்டு பேரும் கேஸ் விஷயமா பேசிக்கிறாங்க. அதோட அவ உன் தங்கச்சி. சரிமா, உனக்கு அவ மேல கோவம்னா நீ அவ்வளவுதானே காயப்படுத்தணும். எதுக்காக என்ன காயப்படுத்த பார்த்த? பாட்டிமா என்ன சொல்றீங்க? நடிக்காத. நீ தந்த அந்த கோட்டால தான் வாணியாவுக்கு அம்மா நோய் வந்திருக்கு. பாட்டி கிட்ட இருந்து அவ அதை வாங்கலனா பாட்டிமாக்கு என்ன ஆயிருக்கும்? ஐயோ நைனா, நான் தலைக்காணியை தான் கொண்டு வந்தேன். இத நான் பண்ணல. இது அந்த வாணியாவோட வேலைன்னு நினைக்கிறேன். எங்க அவ தலைவி ஒரு ஆக்டிங் போடுவா பாருங்க. ஆமா, நான் தான் இத பண்ணேன். ஏன்னா பாட்டியை காப்பாத்த. புரியலமா, நான் ராசி இல்லாதவ. நான் இங்க இருந்தா குடும்பத்துக்கு ஆகாது. நான் கிளம்புறேன். அக்கா இப்போ உனக்கு சந்தோஷமா அக்கா? அடி பாவி, என்னடி இப்படி நடிக்கிற? அவ தலைவிய அவ அடிக்க போக, ஆனா அவ அடிக்கிறதுக்குள்ள தலைவி கீழே விழுந்து ஒரு ஆக்டிங்க போடுறா. ஏய், என்ன இப்படி நடிக்கிற? உன்னை தொட கூட இல்லையே. யோசா, உனக்கு என்ன பைத்தியமா? உடனே யோசாவுக்கு அவங்க பனிஷ்மெண்ட் தர. அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தலைவியோட அம்மா வந்து அவளை கூப்பிட்டு போயிடுறாங்க. நம்ம வாணியா அவ அம்மாவை முதல் தடவை பார்த்தப்ப அவ வீட்லயே இருக்க கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா இப்ப வாணியாவ தன்னோட ரூமுக்கே கூப்பிட்டு போறாங்க. தலைவிக்கு எதுவும் புரியாம குழம்பி போயிடுறா. ஆனா அவங்க பொண்ணு மேல உள்ள பாசத்தால கூப்பிட்டு போறாங்கன்னு நினைச்சா அப்பதான் தெரிய வருது அவங்க அவளுக்கு நிறைய காசு கொடுத்து அதை எடுத்துட்டு ஊரை விட்டு கண்காணாத இடத்துக்கு போக சொல்றாங்க. எனக்கு தெரியாதா இப்ப நடக்கிற குழப்பத்துக்கு நீதான் காரணம்னு? இந்த சின்ன ட்ரிக்லாம் நம்ம குடும்ப சண்டையில எடுபடாது. நீங்க இருந்து போயிரு. எனக்கு பணம்லாம் வேணாம், உங்க அன்பு தான் வேணும். ஓ, அன்பு வேணுமா? சரி, என் அன்பை தரேன். உடனே அவ கால்ல ஒரு ஸ்ட்ராங்கான சலங்கைய போட்டு விட்டு, ரத்த பாசம் வேணும்னு சொன்னல, இனி நீ இங்கதான் இருப்ப. உன்னால வெளியே எங்கேயும் போக முடியாது. பாப்போம் எத்தனை நாள் நீ இங்க தாக்கு பிடிக்கிறன்னு அப்படின்னு அவங்க சொல்ல, கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்ட. அதோட யூஷாவும் அவங்க கூட தான் இருக்கா. உன்னை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, எப்படி வந்த? நான் என்ன கூண்டுக்குள்ள அடைப்பட்ட கிளியா? புலிப்பா. என்னடா அடிச்சு வைக்க முடியாது. அப்ப ஹீரோ வாணியா பத்தி கேட்க, அவ இப்ப அவ அம்மா கூட இருக்கா. அதோட அம்மா நோய் குணமானாலும் அந்த ஸ்கேர்லாம் சீக்கிரமா குணமாகாது. பாவம், அவ இனிமே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டா போல. அப்பா, வாணி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? லிங்ஷி, அவளாம் உனக்கு அம்மா இல்ல, நான் தான் உன் அம்மா. சித்திய கண்டுக்காத. அவ உன் வாணியா சித்தியோட அழகா பார்த்து ஜலசாகரா. அதான் இப்படி பேசுறா. என்ன, நான் ஜலசாகரனா? அப்பன்னு பார்த்து யோஷா வீட்டுல வேலை செய்யற பாட்டி அவளை வந்து கூப்பிட்டு போக, மாமா நீதான் நான் இங்க இருக்கேன்னு சொன்னியா? ஆமா. ஏன் மாமா? உன்னை வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அப்படி இருக்க எதுக்காக வந்த? போ அவங்க கூட. ஆனா மாமா, லிங்ஷி குட்டிய பாத்துக்க ஆள் வேணும்ல. அத பத்தி நீ கவலைப்படாத, லிங்ஷிய அவ பாட்டி பாத்துப்பாங்க. நீ போய் முதல்ல உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சிடறான். அடுத்த சீன்ல நம்ம தலைவியோட அப்பாவும் அவ சித்தியும் யோஷாவை பத்தி பேசிக்க, யோஷா இத பண்ணிருக்க மாட்டா, அந்த குயினி தான் இத பண்ணிருப்பா. சரி விடு, நடந்ததை பேசுறதால எதுவும் மாற போறது இல்ல. ஆனா வாணி அவன் நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. எதுக்காக கவலைப்படுறீங்க? அவ அவளோட அம்மா கூட தானே இருக்கா. அவ அவளை நல்லா பாத்துப்பா. இந்த பக்கம் பாட்டிமா டோங்கர்னு ஒரு வேலைக்காரிய கூப்பிட்டு வாணியா எப்படி இருக்கான்னு கேட்க, என்ன மன்னிச்சிருங்க பாட்டிமா, மேடம் ரூம்ல நடக்கிற விஷயத்த பத்தி நாங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ எஸ் ஆயிடுறா. பாட்டிமாக்கு பயங்கரமா கோவம் வருது. இருந்தாலும் தலைவியோட அம்மாவை எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்க அதை பெருசு படுத்தல. கட் பண்ண நம்ம ஹீரோ வாணியாவை பார்க்க அவ அம்மா இருக்கிற இடத்துக்கு வரான். அதே நேரத்துல வாணியாவை காட்ட அப்பாவை ரூமுக்கு லேடி மோமோ வந்து சில போட்டோவை கொண்டு வந்து, இந்த 3 பேர்ல உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. உன் அம்மா அவனுக்கே உன்னை கட்டி வச்சிருவாங்க. என்னால இப்ப கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. நான் என் அம்மா கூட இருக்க ஆசைப்படுறேன். அதெல்லாம் முடியாது. இவங்கள ஒருத்தரை செலக்ட் பண்ணு. அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல. சரி, இவளுக்கு பிடிக்கல, அதை எடுத்துட்டு போங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. எனக்கு இந்த கஞ்சி வேணாம், சாப்பிட வேற ஏதாவது கொண்டு வாங்க. அதெல்லாம் முடியாது, இத குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக, அப்ப யாரோ ஒரு லேடி தலைவிக்கு சாப்பாடு கொண்டு வர பாட்டிமா தான் கொடுத்து விட்டுருக்காங்க. அதை வாங்கிட்டு அவங்க உடனே கதவை சாத்த, இப்ப அவங்க வாங்கிட்டு வாணியா அம்மா கிட்ட கொண்டு போக, ஆனா வாணியா அத போய் பிடுங்க பாக்கறா. எதுக்கு பிரச்சனை பண்ற? எனக்கு பசிக்குது, அதான் கஞ்சி கொடுத்து விட்டல, அது எனக்கு வேணாம். அப்ப இது வேணுமா? சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அதை கீழே தூக்கி போட, என்ன கோவம் வருதா? எதுக்கு நீங்க கஷ்டப்படணும்? பேசாம நான் பார்த்த மாப்பிள்ளை இல்ல யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிரு. அதை கேட்ட உடனே வாணியாக கோவம் வந்துடுது. நான் அப்படி என்ன பண்ண? ஏன் என்ன இப்படி வெறுக்கிறீங்க? அக்கா யோஷாக்கு மட்டும் பணக்கார வீட்டுல அதுவும் பக்கத்துல இருக்கிற மாதிரி பாக்குறீங்க, ஆனா என்ன ஏதோ ஒரு கண்காணாத இடத்துல அனுப்ப பாக்குறீங்க. அப்படி என்ன பண்ண உங்களுக்கு?
என் மேல இவ்வளவு கோவம்? எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. அப்படியா? ஆனா எனக்கு உங்க மேல கோவம் இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா என்னால தானே உங்க கால் இப்படி ஆச்சு. ஆனா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன வேணும்னேவா பண்ண? இந்த உலகத்துக்கு நான் வர காரணமே நீங்க தானே. என்ன நீங்க தானே பெத்தீங்க. ஆனா இப்ப யாரோ ஒருத்தி மாதிரி என்ன தோர்த்துறீங்க. ஆனா உங்களை விட அப்பா எவ்வளவு மேலு. அவர் என்ன பார்க்க வரலனா கூட மாசம் மாசம் லெட்டர் அனுப்புவாரு, கேக் அனுப்புவாரு. ஆனா நீங்க எனக்காக ஏதாவது பண்ணீங்களா? தலைவி ரொம்ப மனசு உருகி அழுவுறா. ஆனா அவ அம்மா, ஓ உன் அப்பா உன்னை நல்லா பாத்துக்கிட்டாரா? அப்ப நீ அவரோட செல்ல பொண்ணாவே இரு. அதோட அவங்கிட்டயே போ. இனிமே எனக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்ல. யாரங்க இனிமே இவ நான் சொல்ற வரைக்கும் அவ ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள ரூம்குள்ள லாக் பண்ண சொல்றாங்க. உண்மையிலே நம்ம வாணியாவோட அம்மாவுக்கு வாணியா மேல பாசம் இல்லையா? இல்ல பாசம் இருந்தும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க இதை பண்றாங்களா? போக போக பாப்போம். கட் பண்ணா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் யுவான் ஷெங்னு ஒரு ஆபீசர் பைஜியோட கேஸ் ஃபைல எடுத்துட்டு போனதா சொல்ல, யுவான் ஷெங் ஒரு சென்சார். இந்த கேஸ் அவனோட அதிகாரத்துக்கு கீழ வராது. அவன் ஏன் இத விசாரிக்கிறான்? ஏதோ சரியில்லை. சரி வேற ஏதாவது தெரிஞ்சுதா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இன்னைக்கு யாரையோ மீட் பண்ண போறாரு. அடுத்த சீன்ல யுவான் ஷெங் ரெண்டு பேர்கிட்ட அந்த கேஸ பத்தி பேசுறான். யுவன் சார் இது வேணாம். இந்த கேஸ பத்தி விசாரிக்கிறது அந்த ஹீரோக்கு தெரிஞ்சா நம்மளையும் இந்த கேஸ்குள்ள இழுத்து விட்டுருவான். நாம இந்த கேஸ பத்தி பேச இங்க வரல, டீ சாப்பிடதான் வந்தோம் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் தலைவி அந்த கால்ல இருக்கிற சலங்கை கேட்டுட்டு உடனே வெளியே போக ட்ரை பண்றா. ஆனா டோர்லாம் க்ளோஸா இருக்கு. இதே நேரத்துல வேலைக்காரி கதவுலாம் க்ளோஸா இருக்கான்னு பாக்க, அப்ப தலைவி ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்க உடனே அவங்க என்னன்னு போய் பாக்குறாங்க. அப்ப தலைவி அவங்கள தள்ளி விட்டுட்டு வெளியே போக பாக்குறா. அப்ப திடீர்னு அங்க யாரோ ஒருத்தர் வர, அவரு வேற யாரும் இல்ல, அந்த யுவான் ஷெங் தான். இவரு ஏன் இந்த நேரத்துல என் அம்மாவை போய் பாக்குறாரு? உடனே அவங்க என்ன பேசுறாங்கன்னு போய் பாக்குறா. அப்ப அந்த வேலைக்காரி ரூமை விட்டு வெளியே வர, அப்ப அவங்க பேசுறத இவ ஒட்டி கேக்குறாள. அதை பார்த்துட்டு தலைவிய போய் ரூமுக்குள்ள விட போக, அப்ப சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் வெளியே வர, நீ நாங்க பேசினதை கேட்டியா? ஆமா. ஆனா தலைவி எதுவும் கேட்கல. ஆனா கேட்டேன்னு போய் சொல்றா. லேடி மோமோ இவ்வளவு உள்ள வச்சு லாக் பண்ணுங்க. இனி இவ வெளியவே வரக்கூடாது. சீக்கிரமா இவளுக்கு கல்யாணம் பண்ணி துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவளை உள்ள கொண்டு போக பார்க்க, கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ வந்து டான்ஸோ கொலவழக்குல தலைவி மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போறான். ஆனா அம்மா விடுற மாதிரியே தெரியல. ஆனா தலைவ அவங்கள கண்டுக்காம கூப்பிட்டு போயிடுறான். கட் பண்ண தலைவி இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கா. எதுக்காக என்ன இங்க கூப்பிட்டு வந்தீங்க? முதல்ல சாப்பிடலாமா? இது என்னோட ஃபேவரட் டிஷ் இல்ல. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? என்னோட ஸ்டைலே அதுதான். புரியலையா? முதல்ல சாப்பிடு. உடனே தலைவி சாப்பிட, உடனே சாப்பிட்ட ஒருவேளை அதுல விஷம் இருந்தா என்ன பண்ணுவ? நீங்க எனக்கு விஷம் கொடுக்க மாட்டீங்க. ஏன் அப்படி சொல்ற? என்ன கொல்றதா இருந்தா இவ்ளோ ரிஸ்க் எடுத்து என் அம்மா கிட்ட இருந்து என்ன கூப்பிட்டு வந்திருக்க மாட்டீங்க. நான் உன்னை உன் அம்மா கிட்ட இருந்து காப்பாத்தல, இன்வெஸ்டிகேட் பண்ணதான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். சொல்லு, அந்த யுவான் ஷென் எதுக்காக உன் அம்மாவை பார்த்தான்? நான் தூரத்துல இருந்தேன், அதனால அவங்க பேசிக்கிட்டது எனக்கு கேட்கல. ஆனா ஏதோ ஒரு கவிதையை பத்தி அவங்க பேசினாங்க. என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? நீ பேசுறது ஒரு போலீஸ் கிட்ட. நான் உங்களை ஏமாத்தல. சரி நான் உன்னை நம்புறேன். ஆனா இந்த யுவானுக்கும் உன் அம்மாவுக்கும் என்ன உறவுன்னு உனக்கு தெரியுமா? அவங்க காதலர்கள். உன் அம்மா, உன் அப்பா, அப்புறம் யுவான் மூணு பேருமே ஒரே கிளாஸ்மேட் தான். உன் அப்பாவும் அந்த யுவானும் உன் தாத்தாவோட சிறந்த சீடர்கள். ஏதோ ஒரு இன்சிடென்ட்டால உங்க தாத்தா குடும்பம் பாதிக்கப்பட்டாங்க. அதுல உன் தாத்தா இறந்துட்டாரு. அந்த நேரத்துல யுவான் ஒரு கேஸ் விஷயமா வெளியூர் போனாரு. அந்த கேப்ல தான் உன் அப்பா என்னவோ பண்ணி உன் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அன்னில இருந்து உன் அப்பாவும் அந்த யுவானும் எதிரிங்களா ஆயிட்டாங்க. சரி இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? நீ உன் அம்மா கூடவே இருந்து அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு சொல்லு. ஆனா மறுபடியும் அவங்க எப்ப பேசிப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதோட நான் ஏன் உங்களுக்கு உதவி பண்ணணும்? அந்த ஹேர் பின் ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி ஒரு வெப்பானை யூஸ் பண்ணி தான் உன் தத்து குடும்பத்தை யாரோ கொண்டு இருக்காங்க. சோ இப்ப சொல்லு, நீ எனக்கு உதவி பண்ணுவியா மாட்டியான்னு? சரி உதவி பண்றேன். சரி அவன் மறுபடியும் மீட் பண்ண வந்தா ஒரு பாட்டு வழியா உனக்கு நான் சிக்னல் தரேன். அப்ப நீ அவங்க ரூமுக்குள்ள போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஓட்டி கேளு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லு. இப்ப தலைவிய அவன் போக சொல்ல, இப்ப அடுத்த நாள் யுவான் ஷென் வாணியாவோட அம்மாவை பார்க்க வர, உடனே தலைவன் பாட்டு வழியா அவளுக்கு சிக்னல் தர, உடனே தலைவி அவங்க ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்பா அவரு வந்து ஒரு லெட்டர் தர, டான்ஸோட வர்த்தக தலைவர் நம்மள பார்க்க கூப்பிட்டு இருக்காரு. அவரு மட்டும் எல்லா உண்மையும் சொல்லிட்டா அவன் மாட்டிப்பான். அவனை இதுல மாட்டி விடுறதுல பிரச்சனை இல்ல. ஆனா என் பொண்ணு இதுல மாட்டக்கூடாது. அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. இனிமேலும் அவ கஷ்டப்படக்கூடாது. தலைவிக்கு தன்னை காப்பாத்த நினைக்கிறத கேட்டதும் அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இதே நேரத்துல சின்னம்மாவோட ஆளு வாணியம்மாவை பார்க்க யாரோ பின்வாசல் வழியா போனதா சொல்ல, அவ அதை யூஸ் பண்ணி வாணியாவோட அம்மாவை அசிங்கப்படுத்த பாக்குறா. வாணியா அப்பாவோட கவர்னர் சீலை எடுத்து வச்சுக்கிட்டு யாரோ ஒரு திருட வந்து அதை திருடிட்டு போனதா அவ சொல்ல, உடனே வாணியாவோட அப்பா எல்லா ரூம்லயும் தேட சொல்றாரு. அதே நேரத்துல எல்லா கதவுகளையும் க்ளோஸ் பண்ண சொல்றாரு. உடனே எல்லா ரூமையும் அவங்க செக் பண்ண, இதே நேரத்துல லேடி மோமோ அந்த விஷயத்தை பத்தி
சொல்ல உடனே அவங்க அவரை போக சொல்றாங்க. இல்ல போக முடியாது, அவங்க எல்லா கதவையும் சீல் பண்ணிட்டாங்க. நீதான் அவகிட்ட இவர் இங்க இருக்காருன்னு சொன்னியா? அது நான் இல்ல, ஆனா நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டத நான் கேட்டேன். நீ என்ன கேட்ட? மேடம் அவங்க கதவை திறக்க சொல்றாங்க, இப்ப என்ன பண்றது? உங்களை பார்த்தா நம்ம இத்தனை நாளா போட்ட பிளான் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அம்மா நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு நான் உதவி பண்றேன். மாமாவை என்னோட ரூமுக்குள்ள போக சொல்லுங்க, வரவங்க கண்டிப்பா உங்க ரூமுக்கு தான் வருவாங்க, என்னோட ரூமுக்கு வரமாட்டாங்க. இல்ல நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு ஷென்மமோ வாணியாவை அவளோட ரூமுக்கு கூப்பிட்டு போ. இந்த பக்கம் சின்னம்மா அந்த கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வர, அதே நேரத்துல வாணியாவோட அப்பாவும் அங்க வர 2 பேரும் அவங்க ரூமை செக் பண்ண சொல்ல, நீ தாராளமா என் ரூமை செக் பண்ணிக்கோ, ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு டைவர்ஸ் கொடு. அப்பன்னு பார்த்து தலைவன் அந்த காணாம போன சீலை கொண்டு வரான். அதனால ரூமை செக் பண்ணாம அவங்க போயிடுறாங்க. ஆனா போகும்போது இனிமே வீட்டோட நிர்வாகத்தை சுரோயும் தான் பாத்துப்பா, அதோட வாணியாவும் எங்க கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு போக, இப்ப எல்லாருமே போனதும் யுவான் ஷென் வந்து பின்வாசல் வழியா போக அப்பா அவரு வருவாருன்னு வாணியாவோட அப்பா அங்க வெயிட் பண்றாரு. நீ இன்னும் அவளை மறக்கலையா? மறக்கிற காரியத்தையா நீ பண்ண? நான் இல்லாத நேரம் பார்த்து நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நான் அதை எப்பவுமே மறக்க மாட்டேன். நீ அவளை இன்னும் லவ் பண்றல, இப்ப இந்த நேரத்துல நீ அவளை பார்க்க வந்தது யாராவது பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? இனிமே இங்க வராத அப்படின்னு அவரு சொல்ல, இப்ப தலைவி அவ அம்மா வீட்டுல இருந்து வெளியே வந்து தன்னோட பாட்டி ரூம்ல போய் இருக்கா. இந்த பக்கம் வாணி அம்மா கிட்ட இருந்த வீட்டு பொறுப்பெல்லாம் சின்னம்மா கைக்கு வர, உடனே அவங்க தன்னோட வேலைக்காரிய அந்த வீட்டோட மெயின் சர்வெண்டா மாத்த, அதோட வாணியாவோட அம்மா என்ன பண்றாங்கன்னு கண்காணிக்க வேற சொல்றாங்க. உடனே அந்த வேலைக்காரி தலைவி அம்மா கிட்ட போய் வீட்டோட பணப்பெட்டியும் அக்கௌண்ட் புக்கையும் கேட்டு வாங்கிட்டு போறா. இந்த பக்கம் தலைவி தான் அம்மாவை போய் பார்த்து, சின்ன வயசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அப்பெல்லாம் என் அம்மா என்னை காப்பாத்த வருவாங்கன்னு நான் நம்பினேன், ஆனா கடைசியில என்ன நான் தான் காப்பாத்திக்கிட்டேன். நீங்களும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு புரியுது. என்ன நடந்திருந்தாலும் நான் உங்க பொண்ணு, நீங்க என் அம்மா, அதனால உங்க பிளானை என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்ச உதவிய நான் பண்றேன். தேவையில்லை நீ இதுக்குள்ள இன்வால்வ் ஆகாத, என்னை யாரோ மாதிரி பாக்காதீங்க, நான் உங்க பொண்ணு, என்ன ஆனாலும் நான் உங்க கூட எப்பவுமே இருப்பேன், அதுவும் உங்க காலா நான் இருப்பேன். அவ அப்படி சொன்னதோ அவ அம்மா அழுவ, நான் என் அம்மாவை ஸ்ட்ராங்கான லேடின்னு நினைச்சேன், ஆனா அன்னைக்கு நான் உங்க கண்ணுல இருந்து கண்ணீரை பார்த்தேன். என் அம்மாவுக்கும் என் மேல பாசம் இருக்குன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, ஆனா ஏதோ ஒண்ணு அவங்கள தடுக்குதுன்னு எனக்கு தெரியும். சொல்லு. அவங்க 2 பேரும் என்ன பேசினாங்க? அவங்க பேஜோவோட தத்துப்புள்ள பத்தியும் டான்சோவோட வர்த்தக தலைவரை பத்தியும் பேசினாங்க. அதோட எவிடன்ஸ் கிடைச்சா யாரையோ வீழ்த்தலான்னு சொன்னாங்க, ஆனா யார சொன்னாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் வேற ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? இல்ல, அதுக்குள்ள சின்னம்மா வந்துட்டாங்க. அதோட என் அம்மா என்ன வெறுக்கிறாங்கன்னு நான் நினைச்சேன், அதனால்தான் நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொன்னேன், ஆனா இனிமே நான் உனக்கு உதவி பண்ண மாட்டேன். நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். உன்னோட குடுமி இப்ப என் கையில இருக்கு. இப்ப என்ன? அவங்கள நான் தான் கொன்னேன். இப்ப என்ன சொன்ன? என் தத்து குடும்பத்தை நான் தான் கொன்னேன். உனக்கு என்ன கைது பண்ணணுமா? கைது பண்ணிக்கோ, ஆனா இனிமே நீ சொல்றத நான் செய்ய மாட்டேன். அந்த கேஸ்ல உன்னை மாட்டி விட என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல, அதனால தானே நீ ஓவர் கான்பிடன்ஸ்ல பேசுற. ஆனா உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டா, டான்சோ கொலை வழக்குல தான் எவிடன்ஸ் இல்ல. என்னை கொல்ல பார்த்தாலே அந்த பொண்ணு இப்ப அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், அதோட அவளை யாரு அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? புரிஞ்சா உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். உடனே தலைவி சாயாவை பார்த்து, அவை நீ இங்க இருக்க கூடாதுன்னு சொல்ல, கட் பண்ணா அரசு தேர்வு வரப்போறதால அந்த எக்ஸாம் நடக்க போறதுக்கு முன்னாடி வாணியாவோட குடும்பம் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விருந்தோம்பல் பண்றாங்க. அதை சின்னம்மா சிறப்பா பண்ண, ஆனா அவங்க 6 உணவுகளை ரெடி பண்ணி கொண்டு வராங்க. இன்சோ மக்கள் வழக்கப்படி, அதாவது இந்த டிராமால வர மக்களோட வழக்கப்படி 6 இல்ல 4 உணவுகளை சாப்பிட்டா அவங்க இறந்துருவாங்கன்னு நம்புவாங்க. அதனால வந்த எல்லாருமே பதட்டமாக, என்ன ரூயி உனக்கு சரியா இதை பண்ண தெரியாதா? இல்ல நான் கரெக்டா தான் பண்ணேன், ஆனா எப்படி இது மாறிச்சுன்னு தெரியல. அப்ப தலைவி அவ வேலைக்காரர்கிட்ட எதையோ சொல்ல, உடனே அவ ஒரு உணவு தட்டை கொண்டு வந்து அவ குடும்பத்தோட மானத்தை காப்பாத்திடுறா. அம்மா அவளை பாத்தீங்களா? ரொம்ப பண்றா, அவளை ஏதாவது பண்ணுங்கம்மா. கவலைப்படாத செல்லம், இன்னைக்கு அவ என்ன ஆகுறான்னு பாரு அப்படின்னு அவங்க இதை சூசகமா சொல்ல, அப்போ யாரோ ஒருத்தன் வந்து தலைவி டான்ஸோட இருந்தப்ப மோசமான பொண்ணுன்னும் தலைவி அவனோட காதை கடிச்சதா சொல்லி அவன் தலைவிய பத்தி தப்பு தப்பா சொல்ல, உடனே தலைவி இது சின்னமா தான் பண்ணாங்கன்னு கெஸ் பண்ணிடுறா. உடனே அவனை ஈஸியா ஹேண்டில் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவனை நோஸ் கட் பண்ணிடுறா. அவனால எதுவும் பேச முடியல. உடனே அவன் அங்க இருந்து போயிடுறான். இப்ப தலைவி இந்த விஷயத்த சாயா கிட்ட சொல்ல, யாங்பிங் சின்ன வயசுல இருந்தே உன்னை பழி வாங்க துடிக்கிறான், அவன் இங்க இருந்தா உனக்கு தான் பிரச்சனை, பேசாம அவனை தீர்த்து கட்டிடலாமா? இல்ல போலீஸ்காரன் உன்னை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்ப ஏதாவது பண்ணா 2 பேருமே மாட்டிப்போம், அதனால அவனை எதுவும் பண்ண வேணாம். இதே நேரத்துல சின்னம்மா நடக்க போற எக்ஸாமுக்கான பேப்பரை திருடி அதை தன்னோட பையன் கிட்ட கொடுத்து படிக்க சொல்றாங்க. ஆனா அந்த லூசுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் இருந்தும் அதுக்கான ஆன்சர் என்னன்னு தெரியல. உடனே அவன் அக்கா கிட்ட உதவி கேட்கிறான்.
அவ உடனே ஹைகுவான்னு ஒரு படிப்பாளிய பார்த்து இந்த புக்ல ஒரு கவிதை வருது, எனக்கு அதோட அர்த்தம் புரியல, கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். உடனே அவன் அத ஒரு எஸ்ஸேவா எழுதி தர அத உடனே அவ தம்பி கிட்ட போய் தரா. இப்ப அடுத்த நாள் எக்ஸாம் நடக்க அப்ப ஐகுவான் அதே கொஸ்டின் வந்திருக்கிறத பாக்குறான். உடனே அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு போயிடுது. உடனே அவன் எதுவும் சொல்லாம எக்ஸாம் ஆல விட்டு போயிடுறான். தம்பிக்காரன் பிட் அடிச்சு அந்த எக்ஸாம பினிஷ் பண்ண இப்ப யூஜியோட போயம பார்த்து எல்லா ஆபீசரும் அவனை புகழ்ந்து பேச, ஆனா யூஜியோட அப்பாவுக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும். உடனே அவனை பார்த்து, ஏண்டா நீ எழுதின போயம் கண்டிப்பா உன்னால எழுத முடியாது, சொல்லு நீ ஏதாவது தப்பு பண்ணிருக்கியா, என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் எக்ஸாம் பேப்பரை திருடி அவங்க கிட்ட தந்தேன். பரவாயில்ல, கொஸ்டினை பார்த்து அதுக்கு சூப்பரா ஒரு எஸ்ஸேவை ரெடி பண்ணிருக்க, உண்மையிலே நீ தான் ரெடி பண்ணியா? ஆமாப்பா நான் தான் ரெடி பண்ணேன். இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ட்ரீட் வைக்கிறான். மச்சான் எப்படியும் நீ தான் வின் பண்ண போற, சரி அந்த எஸ்ஸேவை எங்களுக்கு ஒரு தடவை சொல்லி காட்டேன். சொல்லிட்டா போச்சு மச்சான். அதே நேரத்துல தலைவியும் அந்த ஹோட்டல்ல இருக்கா. அப்ப திடீர்னு சில பேர் வந்து யூஜியை பார்த்து நீ ஏதோ ஃப்ராட் பண்ணி தான் எஸ்ஸேவை எழுதிருக்க அப்படின்னு சொல்ல, டேய் நான் ஃப்ராட் பண்ணத நீ பாத்தியா, சொல்லுடா நீ பாத்தியா? அட வாணியா, நீ என்ன இங்க? உனக்கு இவனை அறிமுகப்படுத்துறேன், இவனுக்கு உன பிடிச்சிருக்கான். டேய் என் அக்காவை கூப்பிட்டு போ, அவ கூட முதலிரவை கொண்டாடு. யூஜி என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஏய் என்னடி ஓவரா பேசுற, போய் நான் சொன்னதை பண்ணு. அப்ப தலைவனோட ஆள் வந்து தலைவிக்கு உதவி பண்ணி கூப்பிட்டு போக, என்ன வேணும், என் கூட வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டல, இனி நீ உயிரோட இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவளை கொல்ற மாதிரி அவன் நடிக்க, அப்ப சாயா வந்து அவனை தடுக்க, அப்பவே நினைச்சேன் இவளை அனுப்புனது நீ தானு. உடனே தலைவன் அவளை பிடிக்க பார்க்க அப்ப தலைவி தலைவனோட கழுத்துல கத்திய வச்சு சாயாவை போக சொல்றா. அவளும் போயிடுறா. அப்ப யாரோ உள்ள வர உடனே தலைவன் தலைவிய உள்ள கூப்பிட்டு போயிடுறான். அப்ப வந்தவங்க பைஜுவோட தத்து போல நம்ம ஊர்லதான் இங்கேயும் இருக்கானா, ஆனா எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியல. உடனே ரெண்டு பேரும் வெளியே வர அப்ப தலைவி கிட்ட சில பேர் வந்து காசு கேட்க அவளும் கொடுத்து விடுறா. அப்பதான் தெரியுது தலைவி சில பேரை செட் பண்ணி யூஜி எக்ஸாம்ல சீட் பண்ணதா சொல்லி அவங்க கிட்ட சண்டை போட வச்சிருக்கா. அப்ப உன் தம்பிய மாட்டி விடதான் இங்க வந்திருக்கியா? என் விஷயத்துல நீங்க தலையிட வேணாம். சரி நான் தலையிடல, ஆனா என்னால மட்டும்தான் உனக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு தலைவன் சொல்ல, இதே நேரத்துல யூஜி ஃப்ராட் பண்ண விஷயம் அரசருக்கு தெரிய வர உடனே அவனை கைது பண்ண ஆளுங்க வராங்க. நான் ஒன்னும் ஃப்ராட் பண்ணல, இத நான் தான் எழுதுனேன், நீ இதை எழுதுனியா? இது 20 வருஷத்துக்கு முன்ன மினிஸ்டர் ஹானால எழுதுன, அது எப்படி ரெண்டு பேருதும் அச்சு அசலா ஒரே மாதிரி இருக்கும்? சொல்லுங்க மிஸ்டர் ஜிவான், இந்த எக்ஸாம் பேப்பரை நீங்க தான் ரெடி பண்ணீங்க, இதுல நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்களா? அப்பா எதுவும் பண்ணல, நான் தான் பேப்பரை திருடி என் தம்பிக்கு கொடுத்தேன். ஆனா அந்த போயம் எழுதுனது என் தம்பி இல்ல, அந்த ஹைகுவான் தான். அவன் தான் ஹான் மினிஸ்டரோட போயமை காப்பி பண்ணி எங்க கிட்ட கொடுத்துருக்கான். ஆமா அதை எழுதுனது நான் தான், ஆனா அந்த போயமை கொஞ்சம் காட்ட முடியுமா? உடனே அதை பாக்குறான். இது நான் எழுதின போயம் இல்ல, நான் எப்பவுமே போயம் எழுதுனா 2 தடவை எழுதுவேன், அதுல ஒண்ணுதான் இவளுக்கு தந்த, இன்னொரு காப்பி என்கிட்ட இருக்கு, அதை பாருங்க. உடனே அவங்க பார்க்க இவன் சொல்ற மாதிரி இவன் எழுதுனதும் யோஜி எழுதுனதும் வேற போயம். அப்ப யோஜி தான் மினிஸ்டர் ஹானோட போயமை திருடி எழுதிருக்கான். யோஜி எக்ஸாம்ல சீட் பண்ணதால அவன் இனிமே எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு அதோட அவனை 3 நாள் பொது இடத்துல கட்டி வச்சு சவுக்கால அடி தருவாங்கன்னு தண்டனை தராங்க. இவன் 3 நாள் தண்டனைக்கு பிறகு யோஜி அவங்க கூப்பிட்டு போக, இன்னைக்கு பெருசா ஒண்ணு அவங்க வீட்டுல நடக்க போகுது, இனிமே உன்னோட பையனை கட்டாயப்படுத்தாத, அவனுக்கு என்ன தோணுதோ அவன் அதை பண்ணட்டும், அவனை இனிமே நான் ஏன் கட்டாயப்படுத்த போறேன்? ஆனா இந்த சம்பவத்தால என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, இனி என்னால தலை காட்டவே முடியாது. அப்பா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, இத பண்ணது வாணியா தான். ஏன்னா ஐகோனோட பேப்பரை நான் படிச்சுட்டு இருந்தப்ப வாணியா தான் என்ன பார்க்க வந்தா. அவதான் ஐகோனோட பேப்பரை எடுத்துட்டு மினிஸ்டரோட பேப்பரை மாத்தி வச்சிருக்கா. அன்னைக்கு நான் உன்னை பார்க்க வந்தது உண்மைதான், ஆனா நீதான் என்ன உள்ளவே விடலையே. அப்படி இருக்க நான் எப்படி அந்த போயமை மாத்திருப்பேன்? நீங்க நம்பலனா அங்க இருந்த வேலைக்காரங்க கிட்ட கூப்பிட்டு கேளுங்க. அதோட இவன் என்ன பண்ணா தெரியுமா? எனக்கு சொல்லவே வாய் கூசுது. ஆனா இவன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன அனுப்பி அவங்க கிட்ட முதலிரவை கொண்டாட சொன்னான். ஆனா யுன்ஷி வந்து என்ன காப்பாத்திட்டாரு. அப்பா இவ சொல்றது எதுவும் உண்மை இல்ல, நான் சொல்றத நீங்க நம்பலனா யுன்ஷிய கூப்பிட்டு கேளுங்க. தான் மகன் இப்படி பண்ணதை பார்த்து அவங்க அம்மாவோட பாட்டி வீட்டுக்கு கொஞ்ச நாள் அனுபவிக்க சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப சின்னம்மாவுக்கு இது தலைவிதான் பண்ணிருப்பான்னு புரிஞ்சு போயிடுது. உடனே சின்னம்மா டான்ஸ் சொல்லி இருந்து வந்தால அந்த யான்பிங்க வர வச்சு பேசுறாங்க. நீ ஏன் வாணியாவை வெறுக்கிற? அவளாலதான் நான் என் காதை இழந்தேன். அப்படி இருக்க அவளை பார்த்தா சிரிச்சு பேச பார்த்தோனும். சரி நீ சொல்றது உண்மையா? அவளோட தத்து குடும்பம் சாவ அவளா காரணம்? கண்டிப்பா அது அவளை தான். நான் மார்ச்சூருக்கு போய் அவங்க ரிப்போர்ட்டை பார்த்தேன். அதுல இருக்கிறத வச்சு பார்த்தா அவங்கள கொன்னது ஒரு பொண்ணு, அதுவும் டான்ஸ் ஒரு சின்ன ஊரு, அங்க திருடங்க வர சான்ஸே இல்ல. அதுவும் அவ இருந்த குடும்பம் ஒரு பிச்சைக்கார குடும்பம். அங்க போய் என்ன திருட போறாங்க? அப்படின்னா நாளைக்கு ஒரு செரமனி இருக்கு, அங்க வந்து உண்மையை சொல்லு. கண்டிப்பா சொல்றேன், ஆனா இதுல எனக்கு என்ன லாபம்? காசு தரேன். சரி நான் செய்யறேன். இந்த பக்கம்
தலைவன் தலைவிய பார்த்து அவ சித்தி யான்பிங்க பார்த்து பேசினதை சொல்லிட்டு போறான். இப்ப அத சாயா கிட்ட சொல்றா. நான் தான் அப்பவே சொன்னல அவனை கொன்னுடலான்னு. இல்ல சாயா, அவனுக்கு வயசான அம்மா இருக்காங்க, இவனை கொன்னா அவங்க தனிமரமா ஆயிருவாங்கல்ல. பேசாம நீ நாளைக்கு அவனை அங்க வராத மாதிரி பண்ணு, மத்தத நான் பாத்துக்கிறேன். இப்ப அடுத்த நாள் செரமனி நடக்க சின்னம்மா யான்பிங் வருவான்னு வெயிட் பண்ண, ஆனா அவன் வர மாதிரியே தெரியல. அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. ஒரு நிமிஷம், சப்போஸ் நாளைக்கு பிளான் படி நம்ம போட்டது நடக்காம போயிட்டா என்ன பண்றது? அந்த எவிடன்ஸ என் கிட்ட கொடு, நீ வந்த உடனே நான் தரேன். அவ அதை நினைச்சு பாக்குறா. அவ லாங்கர் இருக்கால, அதான் சாமியார் கேஸ்ல இன்வால்வ் ஆனாலே அந்த வேலைக்காரி, அவளை வச்சு தலைவிய மாட்டி விட சின்னம்மா பாக்குறாங்க. இப்ப செரமனி நடக்க அவ லானர் வந்து தலைவிதான் அவங்க தத்து குடும்பத்தை கொண்டதா சொல்லி அந்த எவிடன்ஸ காட்டுறா. உடனே தலைவிய அவங்க அரெஸ்ட் பண்ண. இப்ப என்ன பண்றது பாஸ்? அந்த லானருக்கு அவ்வளோ தைரியம் இல்ல, இத பண்ண சொன்னது வேற யாரோ. சோ இப்ப லானர் எதுவும் பண்ண முடியாது, நாம வேற வழியில தான் அவளை வெளியே கொண்டு வரணும். இப்ப தலைவனை வந்து சாயா பாக்குறா. நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், சரி உண்மையை சொல்லு, எதுக்காக அவ அவங்களை கொன்னா? உடனே அவ நடந்த எல்லாத்தையும் சொல்றா. வாணியாவோட வளர்ப்பாப்பாவுக்கு குழந்தை இல்ல, அதனால அவரோட மனைவியை போட்டு தினமும் அடிப்பாரு. அந்த கோபத்துல அந்த அம்மா வாணியாவை போட்டு அடிப்பாங்க. 17 வருஷமா அவ அந்த கொடுமைய அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அவளோட 17 வயசுல அந்த ஆளு அவகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். அந்த அம்மாவும் அவருக்கு உதவி பண்ணாங்க. அதனாலதான் வாணியா தப்பிக்க பார்த்தா. அப்ப நடந்த கை கலப்புல அவங்கள தெரியாம அவ கொன்னுட்டா. அவளை காப்பாத்த ஏதாவது வழி இருக்கா? ஒரு வழிதான் இருக்கு. அவ அவங்கள கொன்னது திருடங்கன்னு சொன்னா. நீ அவங்கள மாதிரி வேஷம் போட்டு அந்த பழியை ஏத்துக்கிட்டா அவளை வெளியே கொண்டு வந்துடலாம். உடனே சாயா அந்த பழியை ஏத்துக்க உடனே சாயாவை அரெஸ்ட் பண்ணிட்டு வாணியாவை வெளியே கூப்பிட்டு வந்துடுறான். அப்ப சாயா பத்தின ஒரு பேக் ஸ்டோரி வருது. சாயாவுக்கு தன்னோட குடும்பத்தை பத்தி எதுவும் தெரியாது. அவ பேரு கூட அவளுக்கு தெரியாது. அவளுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே ஒரு கடற்கொலை என்கிட்ட தான் அவ இருந்திருப்பா. அவரு இவ்வளவு ஒரு வெப்பனா வச்சிருப்பாரு. அவரு சொல்ற வேலைய இவ செய்வா. ஆனா ஒரு நாள் சில கொள்ளையர்கள் அவங்கள தாக்க அதுல மாட்டி அவ ஒரு தீவுல ஒதுங்க. அங்கதான் தலைவியை மீட் பண்ணுவா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா மாறுவாங்க. அந்த ஹேர் பின்ன சாயா தான் தலைவிக்கு செஞ்சு கொடுப்பா. நீ ஏன் திரும்ப உன்னோட வீட்டுக்கு போகணும்னு சொல்ற? என் கூடவே இரு. இல்ல, ஒரு தடவையாவது என் ஃபேமிலியை நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் 2 பேரும் தலைவி வீட்டுக்கு வருவாங்க. இப்ப சாயாவை பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. கட்பான தலைவிக்கு இந்த விஷயம் தெரிய வர அவளை வெளியே கொண்டு வாங்க, என்ன மன்னிச்சிரு, என்னால அவளை வெளியே கொண்டு வர முடியாது, தப்பு பண்ணது நான் தான் தெரியும், அதை நீ தான் பண்ணனு. ஆனா அவ குற்றத்தை ஒத்துக்கிட்டு இப்ப உள்ள போயிட்டா. இப்ப போய் நீ உண்மையை சொன்னா 2 பேரும் மாட்டிப்பீங்க. எனக்கு ஒரு நாள் டைம் கொடு, நான் அவளை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவேன். இப்ப தலைவன் அவ இறந்து போன மாதிரி செட் பண்ணி சாயாவை ஊரை விட்டு வெளியே கொண்டு போய் தலைவிய அங்க கூப்பிட்டு போறான். என்ன மன்னிச்சிரு, இனி என்னால உன்னை பாதுகாக்க முடியாது. இல்ல, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா என்னால தானே நீ இப்படி ஆன. ஆனா உன்னை இப்படி ஆக்கினவங்கள நான் கண்டிப்பா விட மாட்டேன். அவளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போக இப்ப 1 மாசம் ஓடி போக பாட்டி வீட்டுக்கு போன அந்த 2 பேரும் திரும்ப வீட்டுக்கு வர இந்த 2 பேர் திரும்ப வந்ததால இன்னும் எத்தனை சவால தலைவி ஃபேஸ் பண்ண போறா. தன்னோட பொண்ணு மேல பாசமா இருந்தும் அவளோட அம்மா எதுக்காக அவகிட்ட கோவம் வர மாதிரி நடிக்கிறாங்க. அதோட அவங்களும் யுவானும் யார மாட்டி விட பாக்குறாங்க. அதோட ஹீரோவும் ஹீரோயினியும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகுறாங்க. இது காதலா மாறுமா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குமா? கட் பண்ண நம்ம ஹீரோ யுன்ஷியோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க அவனோட அத்தை விருந்தாளி வர போறதால வீட்டை ரெடி பண்றாங்க. அதே நேரத்துல வாணியா அவ ஃபேமிலியோட அங்க வரா. இதே நேரத்துல யுன்ஷியோட அம்மா ரொம்ப பயத்தோட நீ இந்த வேலையை விட்டுரு, அரசர் வேற ஒரே மாசத்துல பைஜுவோட கேஸ சால்வ் பண்ண சொல்லிருக்காரு. ஆனா இந்த கேஸால தான் உன் அப்பாவும் உன் மனைவியும் இறந்தாங்க. இந்த குடும்பமே உன்னதான் நம்பி இருக்கு, நீயும் லின்ஷியும் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு அவன் அம்மா சொல்ல அதுக்கு தலைவன் கவலைப்படாதீங்கம்மா, இந்த கேஸ சீக்கிரமா நான் முடிச்சிருவேன். ஆனா நாளைக்கு நீங்க யாருமே இங்க இருக்க வேணாம், லின்ஷிய கூப்பிட்டு நம்ம சொந்த ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவிய கூப்பிட்டு சாயாவை பார்க்க போறான். அங்க தலைவி சாயா கூட சந்தோஷமா இருக்கா. நான் உனக்கு கேட்கலாமா, இந்த உலகத்துல உங்களுக்கு எது முக்கியம்னு சொல்லுங்களேன். என்னோட ஃபேமிலி தான், ஆனா எனக்கு அவ தான் எல்லாமே. நீங்க சொல்லுங்க, அவ எப்படிப்பட்டவ? அவ ஒரு பறவை மாதிரி, ஆனா வித்தியாசமான பறவை. பறவைகள்லாம் கூட்டம் கூட்டமா ஒரு திசையை நோக்கி போகும், ஆனா இவ வேற திசையில போவா. அவ எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு தெரியுமா? தெரியும். அவ என்கிட்ட ஒரு தடவை சொல்லிருக்கா, அவ ஆசைப்படுறதெல்லாம் ஒரே விஷயத்துக்கு தான். அவ தங்க ஒரு வீடு வேணும். ஏன் டான்ஸோல இருந்த வீடும் உனக்கு வீடு தானே, ஆனா அது என்னோட வீடு இல்லையே. எனக்குன்னு ஒரு வீடு வேணும், அங்க என்ன நேசிக்கிறவங்க இருக்கணும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இப்ப தலைவியோட வீட்டுல எல்லாருமே டின்னருக்காக வெயிட் பண்ண அப்ப தலைவி வந்து அம்மா வரலையா? வந்துருவாமா, நீ வந்து உட்காரு. இது உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நான் இதை என் கையால செஞ்சு உனக்கு அனுப்பி வைப்பேன். அதை பார்த்ததும் அவ அப்பா அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு அவளுக்கு புரியுது. அப்பன்னு பார்த்து தலைவியோட அம்மா மாசா என்ட்ரி கொடுத்து பாட்டிக்கும் சின்னம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 3 பேருக்கும் ஒரு பரிசு தராங்க. என்ன இதுல ஒண்ணுமே இல்ல,
அதுவா, நீ ரொம்ப புத்திசாலி மாதிரி தெரிஞ்சாலும் உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. இது என்ன கண்ணாடியா? ஆமா அத்தை, முகத்தை காட்டுற கண்ணாடி. அதுவும் உள்ள ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு வெளியே இன்னொரு முகத்தை காட்டுறீங்களே, அதான் இந்த கண்ணாடிய தந்தேன். இது என்ன கேக்கா? ஆமா, ஆனா ஏன் இது கசக்குது? நாம விதைச்சதுதான் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு ஏதோ சீக்கிரமா நடக்க போகுதுன்னு 3 பேரையும் வான் பண்ணிட்டு அவங்க போறாங்க. இப்ப அடுத்த நாள் அரண்மனைக்கு போன வாணியாவோட அப்பாவோட சேர்ந்து இன்னும் 11 அமைச்சர்களை பிடிச்சு வச்சுட்டு ஏதோ ஒரு கேஸ பத்தி விசாரிக்கிறாங்க. இதே சமயத்துல வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க எல்லாரையும் வாணியாவோட அம்மா வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க. உடனே பாட்டி எதுக்கு அப்படி பண்ணன்னு கேட்க, அரண்மனையில ஒரு பிரச்சனை, அது நம்ம குடும்பத்தை அழிச்சிரும், அதனாலதான் அப்பாவிகளுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு அனுப்பிட்டேன். அம்மா, அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல, நீங்க ஏதாவது பண்ணீங்களா? நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் என் விஷயத்துல தலையிடாதன்னு. இதே நேரத்துல தலைவி வீடு மட்டும் இல்ல, இன்னும் பல அதிகாரிகள் வீட்டுல போலீஸ் வந்து அவங்களை சிறைபிடிக்க, அதே நேரத்துல ஹீரோ அவனோட ஃபேமிலிய அங்க இருந்து உடனே கிளம்ப சொல்றான். அவங்க போனதும் அவனையும் அவங்க கைது பண்ண, இப்ப கைது பண்ண எல்லாரையும் ஒரு மண்டபத்துல வைக்கிறாங்க. அப்ப யுவான் சங் வந்து தடங்களுக்கு மன்னிக்கவும், பைஜுவோட தத்துப்புல இந்த 11 குடும்பத்துக்குள்ளதான் மறைஞ்சிருக்கான், அது யாருன்னு சொல்லிட்டா உங்களை நாங்க விட்டுருவோம். என்னாச்சு, அது யாருன்னு தெரிஞ்சு போச்சா? இல்ல, 11 பேரும் ஆண்மையோட தான் இருக்காங்க. அப்படின்னா உள்ள இருக்கிற அதிகாரிகள்ல யாருமே இல்லையா? ஒருவேளை அவங்க குடும்பத்துக்குள்ள யாராவது இருப்பாங்களா? உடனே யுவான் அவர்கள் வந்து மண்டபத்துக்கு போய் இங்க இருக்கிற குடும்பத்துல தான் அவன் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அது யாருன்னு நீங்க சொல்லன்னா அடுத்த ஒவ்வொரு மணிக்கும் உங்கள ஒருத்தரை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக எல்லாருமே பயந்து போறாங்க. உடனே வாணியா அவ அம்மாவை தனியா கூப்பிட்டு போய், எனக்கு தெரியும் இது உங்க வேலை தானே, சொல்லுங்கம்மா, எதுக்காக அப்பாவை இந்த அளவுக்கு வெறுக்கிறீங்க? அவருதான் பைஜுவோட மகன்னு சொல்ல வரீங்களா? அதுதான் உங்க பிளானா? முட்டாள்தனமா பேசாத, நானும் உன்ன மாதிரிதான் என்ன நடக்குதுன்னு புரியாம குழம்பி போயிருக்க. தலைவிக்கு கன்ஃபார்மா தெரியும் இது பண்றது அவளோட அம்மா தான்னு, ஆனா எதுக்காக இதை பண்றாங்கன்னு அவளுக்கு தெரியல. இதே நேரத்துல தலைவனும் அவங்க கூட்டத்துல இருக்கான். அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோ மேல பழி போட, இப்படியே அங்க இருக்கிற எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தரா பழி போட்டு சண்டை போட்டுக்க, அப்ப தலைவனோட பொண்ணையும் அவனோட ஃபேமிலியும் மடக்கி பிடிச்சு அவங்களையும் அங்க கூப்பிட்டு வராங்க. உடனே தலைவன் அவங்கள விட சொல்றான். இப்ப 1 hour முடிய உடனே யுவான் சங் வந்து ஒருத்தனை பிடிச்சு அவனை கொன்னுடுறான். எல்லாருமே பயந்து போறாங்க. அவங்க அவனை உண்மையிலே கொன்னுட்டாங்களா தெரியல, ஆனா இதெல்லாம் பார்த்தா உண்மையை ஒத்துக்க வைக்க அவங்க போடுற டிராமா மாதிரி தோணுது. இப்படியே டைம் போக போக ஒவ்வொருத்தரையும் அவங்க கொலை பண்ண, கடைசியில யூஜிய கொலை பண்ண பாக்குறாங்க. அவ யூஜி அது யாருன்னு தெரியும் சொல்ல, அவனுக்கு தெரியுமா? தெரியாது, அவன் டைமை கடத்துதான் அப்படி சொன்னான். மேடம், உங்களால கண்டிப்பா உதவி பண்ண முடியும், ஏதாவது பண்ணுங்க. என்னால என்ன செய்ய முடியும் மேடம்? இது உங்க வேலை தானே. என்ன சொல்றீங்க, இது இவங்க வேலையா? உடனே எல்லாரும் அவங்க கிட்ட சண்டைக்கு வர, ஆனா தலைவி அவங்க கிட்ட பேசி புரிய வச்சு யுவான் சங்க தனியா போய் பார்த்து பேசுறா. ஆமா, நீ சொல்றது உண்மைதான், இது எல்லாமே ஒரு நாடகம், நாங்க யாரையும் கொள்ளல, ஆனா இவங்களுக்குள்ள அந்த பைஜு பையன் இருக்கிறது உண்மைதான். டான்ஸுவை சேர்ந்தவன் உண்மையை சொல்லிட்டான். அந்த ஆளுக்கு 40 வயசு இருக்கும், அதாவது பைஜுவோட நம்பிக்கையான ஆளு. அந்த 11 பேர்ல ஒருத்தன், ஆனா அது யாருன்னு தெரியாது. ஆனா உன் அம்மா அது உன் அப்பான்னு சொல்ல சொன்னாங்க. என்ன, அப்பாவை சொல்ல சொன்னாங்களா? ஆமா, அவன் கதைய நான் இன்னைக்கு முடிக்க போறேன். அம்மா, ஏமா அவர் அப்படி என்ன பண்ணாரு? உங்க 2 பேரையும் பிரிச்சதால இத பண்றீங்களா? ஆனா யோசிச்சு பாத்தீங்களா, இதுல அப்பா மாட்டினா நம்ம ஃபேமிலியே மாட்டிக்கும், நானும் மாட்டிப்பேன், அதனாலதான் உன்னை போக சொன்னேன், ஆனா நீ என் பேச்சை கேட்கல, இப்ப அனுபவி. உடனே அவங்க வெளியே வந்து அவங்க புருஷன் தான் அந்த தத்து பிள்ளைன்னு சொல்ல, இதுக்கு ஆதாரம் இருக்கா? உடனே அவங்க சொல்றாங்க, அவங்க வீட்டு கிச்சனுக்குள்ள ஒரு ரகசிய சுரங்கம் இருக்கணும், அது வழியா போனா பைஜி வீட்டுக்கு போலான்னு அவங்க சொல்ல, உடனே அவங்க அது உண்மையான்னு பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி அங்க ஒரு சுரங்கம் இருக்கு. உடனே எல்லாரையும் அனுப்பிட்டு தலைவி குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்குமே மரண தண்டனை தராங்க. ஆனா அதுல தலைவி பேர் மட்டும் இல்ல. ஏன் அவ பேர் மட்டும் இல்ல? அவளும் எங்க ஃபேமிலி தானே. இல்ல, இவ பிறந்த உடனே உங்க வீட்டை விட்டு போயிட்டா, அதனால இவ பேரு உங்க குடும்ப பதிவுல இல்ல, அதனால இவளை தவிர உங்க எல்லாருக்கும் மரண தண்டனை. ஏமா, ஏன் இப்படி பண்ணீங்க? உனக்கு உண்மை தெரியாம இருந்தாதான் நீ யாரையும் பழிவாங்க போக மாட்ட, அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக, தலைவிக்கு புரிஞ்சு போயிடுது. இதனாலதான் அவளோட அம்மா தாங்கிட்ட இவ்வளவு நாளா பேசாம இவளை வெறுக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்கன்னு. ஆனா அவளால அவளோட ஃபேமிலிய அப்படியே விட அவளுக்கு மனசு கேட்கல. குறிப்பா அவளோட அம்மாவை, இது உனக்கு முன்னாடியே தெரியும்ல, ஆனா நீ எதுவும் சொல்லல, பரவாயில்ல, என் ஃபேமிலிய நானே காப்பாத்திக்கிறேன். அப்ப தலைவிய அவ அப்பா சாகிறதுக்கு முன்ன கடைசியா பாக்கணும்னு சொல்ல, கட் பண்ண தலைவி அவரை போய் பாக்கறா. அப்ப நீங்க தான் பைஜுவோட மகனா? இல்லமா. அப்ப ஏன் ரகசியமா சுரங்கம் நம்ம வீட்டுல இருக்கு? அது அந்த பைஜு தான் என்ன மிரட்டி கட்ட வச்சான், ஆனா நம்ம ஃபேமிலியை காப்பாத்த ஒரு வழி இருக்கு. உடனே அவகிட்ட ஏதோ அவர் சொல்ல, ஜெயில இருந்து
வந்ததும் நேரா ஒரு புரோக்கரை போய் பாக்குறா. ஏன்னா அவங்க ஃபேமிலி இருக்கிற வீடு வேற யாரோ அவங்க ஃபேமிலிக்காக வித்திருக்காங்க. உடனே அந்த புரோக்கருக்கு பணம் கொடுத்து அது யாருன்னு கேட்க அவ ஒரு பேரை சொல்ல, உடனே அந்த தகவலை வச்சு அவ மனைவியை போய் பாக்குறா. அங்க அவங்க சொந்தக்காரி மாதிரி போய் தகவலை தெரிஞ்சுக்கிறா. அவ இன்னொரு லேடி பேரை சொல்ல உடனே அவளையும் போய் விசாரிக்கிறா. அப்பதான் தெரிய வருது அவ தேடுற ஆளு தலைவன் ஒரு தடவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கான்னு. உடனே தலைவனை போய் பாக்குறா. ஆனா தலைவன் கிட்ட அதை பத்தி கேட்காம சும்மா பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அவ போக அப்ப தலைவன் ஆளோட டோக்கன் காணாம போயிருக்கு. அத தலைவிதான் எடுத்தான்னு தலைவனுக்கு புரிய உடனே அவளை தேடி போறாங்க. இதே நேரத்துல தலைவி தலைவனோட ஸ்டேஷனுக்கு போய் அவ தேடுறாள். அவனோட பேரை சொல்லி தலைவன் அவனை கடத்திட்டு போயிட்டானோ. தலைவன் தான் இந்த பேட்சை கட்டி அவங்க ஏற்கனவே அவனை கூப்பிட்டு போன இடத்துக்கு கூப்பிட்டு போக சொல்றா. அவனும் அதை நம்பி அவளை கூப்பிட்டு போக அவங்க போனதும் தலைவன் வரான். இந்த இடத்துலதான் நாங்க அவனை கடைசியா கொண்டு வந்தோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி கேப்டன் நீங்க இல்லையே. ஓ, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்களா? அப்ப நம்ம தலைவனும் அங்க வந்து சேர எதுக்கு அவனை தேடுற? அவன் எங்கன்னு சொல்லு. சொல்ல முடியாது, தயவு செஞ்சு சொல்லு. அவன் செத்துட்டான். நாங்க 1 மாசத்துக்கு முன்னாடி அவனை பிடிச்சோம். ஆனா விசாரணையில அவன் செத்துட்டான். அவன் பாடிய இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் புதைச்சோம். உடனே தலைவி அவனை தோண்டி எடுக்கிறா. நம்ம அவளை எடுக்க விட போறோமா? அவ அம்மாவை காப்பாத்த இத பண்றா. பண்ணட்டும் விடு. இதே நேரத்துல தலைவி குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் அப்ப தலைவி அந்த பாடியோட வந்து அவ ஃபேமிலியை காப்பாத்திடுறா. அவ அம்மா இத்தனை நாளா கஷ்டப்பட்டு போட்ட பிளான இவ ஒரே நொடியில தவிடு பொடியா ஆக்கிடுறா. இவ ஏன் இங்க வந்தா? அவளை போக சொல்லுங்க. என் ஒட்டுமொத்த பிளானையும் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டா. உடனே லேடிஷன் வந்து தலைவிக்கு ஒரு உண்மையை சொல்றாங்க. எதுக்காக அவளோட அம்மா இத பண்ணாங்கன்னு அந்த உண்மையை சொல்றாங்க. தலைவியோட அம்மா கர்ப்பமா இருந்தப்ப அவ அப்பாக்கு ஒரு ஆண் வாரிசு தான் வேணும்னு சொல்லிருப்பாரு. அதே நேரத்துல குழந்தை பிறந்ததும் அவளோட தாத்தா இறந்து போக அப்ப சாமியார சின்னம்மா கூப்பிட்டு வந்து நேரத்தை பார்க்க குழந்தை தீய நட்சத்திரத்துல பிறந்திருக்கு. அவ ஒரு தீய சக்தி. இந்த வீட்டுல இவ இருந்தா நீங்க பிச்சைக்காரனா ஆயிருவீங்க. அதோட நீங்க இறந்து போயிருவீங்க. இதுக்கு பரிகாரம் இல்லையா? அதோட எனக்கு பிறக்க போற குழந்தை ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தை எனக்கு ராசியை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி கொல்ல முடியும்? ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஒரு பரிகாரம் இருக்கு. அந்த குழந்தை காலில்லாப்பையோட ஜென்ம நட்சத்திரத்துல பிறந்தவ. அதனால அந்த குழந்தையோட காலை உடைச்சா நீங்க பொழைச்சுப்பீங்க. உடனே அவளோட அப்பா ஜோசியரோட பேச்சை கேட்டு குழந்தையோட காலை உடைக்க பாக்குறாரு. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவ அம்மா பாட்டி கிட்ட உதவி கேட்க ஆனா அவங்க சாமியார் சொன்னதை நம்பி உதவி பண்ணல. அப்பா அவரு குழந்தையோட காலை உடைக்க வர ஆனா தலைவியோட அம்மா அந்த தீய சக்தி அவளோட குழந்தைக்குள்ள இல்ல, அவதான் அந்த தீய சக்தின்னு அவளாலதான் அவங்க அப்பா இறந்து போனதா சொல்லி அவ காலை உடைக்க சொல்றா. உடனே அந்த சாமியார் அவளோட காலை உடைச்சிடுறான். ஆனா அதுக்கப்புறமும் அந்த குழந்தை அங்க இருந்தா இவங்க நடுத்தேர்வுக்கு வந்துருவாங்கன்னு சொல்ல உடனே அவளோட அப்பா அவளை ஊரை விட்டு அனுப்பிடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவ அம்மாவோட காலை போய் பாக்குறா. அதை பார்த்ததும் அவ பயங்கரமா அவங்கள கட்டி பிடிச்சு அழுவுறா. நீ இங்க வந்திருக்க கூடாது. உன் சின்னம்மா சாமியார கூப்பிட்டு வந்தாலும் அவ வெறும் கருவிதான். இத பண்ணது உன் அப்பா. இவ தலைவிய கமிஷனர் கூப்பிட்டு அந்த பாடிய எங்க கண்டுபிடிச்சன்னு கேட்க உடனே அவ தலைவனை பாக்குறா. நீ என்ன காப்பாத்த போய் சொல்லிட்ட. அவங்க கண்டுபிடிச்சா உனக்கு தான் பிரச்சனை. எதுக்காக என்ன காப்பாத்தின? நீ என்ன டான்சோ கேஸ்ல காப்பாத்தின. அதுக்காக நான் உன்னை காப்பாத்தினேன். சோ 2 பேரும் அமைதியா இருந்தா 2 பேருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவ போக இப்ப 1 வாரத்துக்கு பிறகு தலைவி அந்த வீட்டோட தலைவியா மாற அவ தானே குடும்பத்தை காப்பாத்தினா. அதனால அவளோட அப்பா வீட்டு நிர்வாகத்தை தலைவி கிட்ட ஒப்படைக்கிறாரு. இப்ப தலைவன் வந்து அவளுக்கு வாழ்த்து சொல்லிட்டு உன் அப்பா ஏதாவது சொன்னாரா? எதை பத்தி கேக்குற? 2 பேருக்கும் தெரியும் உன் அப்பா நல்லவர் இல்லைன்னு. அதோட நீ கொண்டு போனியே ஒருத்தனோட பாடி, அவன் உண்மையிலே பைஜுவோட தத்துப்புள்ள இல்ல. அவன் மேல சந்தேகம் மட்டும்தான் இருக்கு. ஆனா இப்ப அவன் உயிரோட இல்ல. சரி, இந்த ஊதுவத்திய எதுக்கு நீ ஏத்துற? ஏன் கேக்குற? இது ஆத்மாவை அடக்கிற ஒரு ஊதுவத்தி. எதுக்காக உன் அப்பா இதை ஏத்துறாரு? என்ன சொல்ல வர? புரியலையா? உன் அப்பா நல்லவர் இல்ல. ஏதோ ஒரு தடவை அவரு தப்பிச்சிட்டாரு. ஆனா அடுத்த தடவை அவரு மாட்டினா மொத்த குடும்பமும் அழிஞ்சு போயிரும். குறிப்பா உன்னோட அம்மா. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸை சால்வ் பண்ணுவோம். இதே நேரத்துல தலைவி இப்ப வீட்டோட தலைவியா மாறினதால சின்னம்மா அவங்க பசங்க கிட்ட கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்றாங்க. யூஷாவுக்கு அது சுத்தமா பிடிக்கல. இதே நேரத்துல தலைவிக்கு யாரோ ஒரு லேடி கிட்ட இருந்து அழைப்பு வருது. உடனே தலைவனை பார்த்து அவனையும் அவ கூட வர சொல்றா. கட் பண்ணா அந்த இடத்துக்கு தலைவியும் அவ அம்மாவும் வர அப்பா அங்க இருக்கிறவங்க தலைவியோட அம்மாவோட ஊனத்தை பார்த்து கிண்டல் பண்ண ஆனா தலைவி தன்னோட அம்மாவுக்கு சப்போர்ட்டா நிக்கிறா. அப்ப அந்த இடத்துக்கு கன்சர்ட் மியான்னு ஒரு லேடி வராங்க. இவங்களும் தலைவியோட அம்மாவும் பாலிய சிநேகிதிகள். சின்ன வயசுல 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ். ஆனா இப்ப இவங்க எதிரியா ஆயிட்டாங்க. அவங்க வாணியாவோட அம்மாவை பார்த்ததும் அவங்கள மதிச்சு மண்டி போட சொல்ல அம்மாவால மண்டியிட முடியாது, நான் வேணா அவங்களுக்கு பதிலா மண்டி போடவா? சிவன்யா, இது உன்னோட பொண்ணா? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. சரியா மண்டி போட
என்னவும் தெரியல. பொண்ணை இப்படிதான் வளர்ப்பியா அப்படின்னு சொல்லி தலைவிய அவங்க சொல்ற வரைக்கும் மண்டியிட சொல்றாங்க. அப்ப டோனர்னு ஒரு வேலைக்காரி யூஷா குதிரை கிட்ட போய் ஏதோ குதிரைக்கு கொடுத்ததா சொல்றா. ஆமா, இது நீ போட்ட எம்ப்ராய்டரி இல்ல சிவானியா? அப்பெல்லாம் உன் தையல் கலை நம்ம ஊர்ல நம்பர் 1 இருக்கும். ஆனா இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. என்ன பண்றது, வயசாயிருச்சுல. அப்போ ஒரு குதிரை உள்ள வந்து அவங்கள தாக்க, அதுவும் கர்ச்சிப்பை ஸ்மெல் பண்ணி தான் அது வருது. வாணி அதை கண்டுபிடிச்சிடுறா. உடனே அந்த கர்ச்சிப்பை எடுத்துட்டு அந்த குதிரையை ஓட்டிட்டு போறா. அப்ப தலைவன் வந்து அவளை காப்பாத்த. அப்ப 2 பேரும் கீழே விழ. அப்ப தெரியாம 2 பேரும் கிஸ் பண்ணிக்க. இப்ப தலைவிய உடனே அந்த பாட்டி நடக்கிற இடத்துக்கு அவங்க கூப்பிட, அங்க போனதும் அந்த லேடி அவங்க வளையல தந்து, இந்த வளையல் ஒரு பந்தயத்துல நான் வின் பண்ணேன், அதுவும் உன் அம்மா கூட மோதினப்ப. இப்ப இத உனக்கே தரேன். அதுக்கப்புறம் 2 பேரும் தனியா போய் பேசிக்க. ஏன் அப்படி பண்ண, என்ன பண்ண? அன்னைக்கு ரேஸ்ல நீ தான் வின் பண்ண வேண்டியது, ஆனா நீ விட்டு கொடுத்துட்ட. இப்ப எதுக்கு அதெல்லாம்? உன்னோட வாழ்க்கை அரண்மனையில நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கா? நீ வின் பண்ணிருந்தா நீ தான் அரண்மனைக்கு போயிருப்ப. ஆனா உனக்கு அங்க போக விருப்பம் இல்ல, அதனால என்ன மாட்டி விட்டுட்ட. இப்ப நான் கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்ட ஒரு பறவை மாதிரி இருக்க. இந்த விஷயத்துல எனக்கு உன் மேல கோபம் இருக்கு. ஆனா நீ என்னோட ஃப்ரெண்டு, உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியல, ரொம்ப கவலையா இருக்கு. உடனே அரண்மனையில வேலை செய்யற டாக்டரை வர வச்சு தலைவியோட அம்மாவை அவங்க செக் பண்ண, எதுக்காக அவங்கள வர சொன்ன? என் காலை சரி பண்ண முடியாது. ஆனா அந்த டாக்டர் அவங்க காலை செக் பண்ணிட்டு 1 மாசம் சித்த வைத்தியம் பண்ணா காலு சரியாகிரும். ஆனா வாணியோட அப்பா கூப்பிட்டு வந்த டாக்டர் இவங்களோட காலை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிருப்பாரு. ஆனா இவங்க அதை சரி பண்ண முடியும்னு சொல்ல, அதை கேட்டதும் அவங்க சந்தோஷப்படுறதா இல்ல அழுவுறதான்னு தெரியாம ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. இந்த தடவை உனக்கு பதிலா உன் பொண்ணு மண்டிக்கிட்டா, ஆனா அடுத்த தடவை நீ எழுந்து நின்னு என்னை மண்டியிடணும், அத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக, இப்ப தலைவி யோஷாவை பார்த்து, இன்னைக்கு நடந்ததுக்கு நீ தானே காரணம். என்ன உளர்ற? அதுக்கு நான் காரணம் இல்ல. இங்க பாரு, நான் உன்னை எப்பவுமே என்னோட எதிரியா பார்த்தது இல்ல. அதோட சண்டை போடுறதுக்காக நான் இங்க வரல, என் அம்மா கூட சந்தோஷமா இருக்கதா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, அப்ப தலைவன் வரா. அதே நேரத்துல தலைவியோட அம்மாவை யுவான் ஷங் பார்க்க வராரு. இது ஞாபகம் இருக்கா, நம்ம கல்யாண ஒப்பந்தம். இப்ப கூட நீ என் கூட வந்துடலாம். எதுக்கு பிடிக்காத வாழ்க்கைய நீ வாழணும்? நீ என்ன அப்பா கூப்பிட்டு இருந்தா கண்டிப்பா வந்திருப்ப, ஆனா இப்ப வர முடியாது. ரொம்ப தாமதமா வந்துட்ட. ரொம்ப நன்றி. எதுக்கு? உன்னாலதான் கன்சர்ன் மியா இங்க வந்தாங்க. இல்ல, உங்க அம்மா இங்க வராங்கன்னு மட்டும்தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். மத்தபடி நான் எதுவும் செய்யல. அவங்களதான் இங்க வந்தாங்க. அவங்கள பாத்தியா? இந்த வயசுல கூட அவங்க 2 பேரும் அவங்கள விட்டு கொடுத்தது இல்ல. அவங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. சரி, நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? நானா? எனக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்ல. இங்க வாழவே வழி இல்ல. இதுல கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதோட காதல் ஒரு பெரிய விஷயம். ஆனா எனக்கு காதல் மேல நம்பிக்கை இல்ல. அந்த நம்பிக்கையை நான் தரவா? அவ வானத்துல வெடி வெடிக்க, அதனால தலைவன் சொன்னதை கேட்கல. இப்ப ஏதாவது சொன்னியா? ஒண்ணும் இல்ல, பத்திரமா போன்னு சொல்ல வந்த. இப்ப அடுத்த நாள்ல இருந்து அவ அம்மாவுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆக, அதே நேரத்துல தலைவிய பொண்ணு கேட்டு நிறைய பேர் வராங்க. ஆனா எல்லாத்தையும் தலைவன் புகுந்து கெடுத்து விட்டுறான். எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? உனக்கு காதல் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேன். அதோட உனக்கு பவரும் செல்வாக்கும் தான் வேணும்னு சொன்னேன். அதை நான் தரேன். எண்ணி 1 வருஷத்துக்குள்ள நான் உன்னை இந்த நாட்டிலேயே பெரிய ஆளா மாத்துறேன். ஆனா அதை பண்ணணும்னா நீ என்னோட மனைவி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனோட எக்ஸ் ஒய்ஃபை பத்தி சொல்றான். எங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு அவளை விஷம் வச்சு கொன்னுட்டாங்க. ஏன்னா அவ ஒரு அப்பாவி. ஆனா எனக்கு வரப்போற மனைவி மறுபடியும் அவள மாதிரி இருக்க கூடாது. அவ எல்லா விஷயத்திலயும் அலாட்டா இருக்கணும். யாரையும் அவ்வளவு சீக்கிரமா நம்ப கூடாது. அதோட எனக்கு வரப்போற மனைவி வெறும் மனைவியா மட்டும் இல்ல, என்னோட பார்ட்னராவும் இருக்கணும். அப்ப நான் உன் குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாடி கார்டா வரணுமா? இது ஒரு டீல் மாதிரி. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக, இந்த பக்கம் அவ அம்மாவோட ட்ரீட்மெண்ட் நல்லா போகுது. ஆனா எந்த கடையிலயும் அவங்க வாங்குற மருந்து ஸ்டாக் இல்ல. அதை ஹீரோ வாங்கிட்டு போயிட்டான்னு அவங்க சொல்ல, உடனே தலைவி ஹீரோவை போய் பாக்குறா. அப்பதான் தெரிய வருது, தலைவன் அந்த பாய்ஷோட மகனு ஒருத்தனை இன்வெஸ்டிகேட் பண்ணதா சொன்னால, அதுவும் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவனை அடிச்சு கொண்டுட்டதா அவன் சொல்லுவான். அந்த விஷயத்த தலைவி சொல்ல மாட்டா. ஆனா தலைவி எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதனால அவனை சஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கு 100 அடி வர தந்திருக்காங்க. அதனாலதான் காயம் ஏற்பட்டிருக்கு. இதே நேரத்துல ஹீரோவோட பார்ட்னர் தலைவிய பாத்துடுறான். உடனே வேணும்னே தலைவன் கிட்ட, ஆக்சுவலா நீங்க தானே வாணியா பேரை அவங்க குடும்பத்தில இருந்து எடுக்க பாத்தீங்க. ஆனா எனக்கு முன்னாடிதான் அவங்க அம்மா முந்திக்கிட்டாங்களே. சரி, அது இருக்கட்டும். அவங்க அம்மாவை காப்பாத்த அந்த ஆளை தேடி வந்தா நீங்க நினைச்சிருந்தா அவன் ஓடி போயிட்டான்னு சொல்லி இருக்கலாம். ஆனா எதுக்காக உண்மையை சொன்னீங்க? அதோட பாடியை கொண்டு போகும்போது அவளை நீங்க தடுக்க கூட இல்ல. அதனால உங்க பதவியே போயிடுச்சு. இப்ப என்னடா சொல்ல வர? நீங்க அவங்கள லவ் பண்றீங்க, அதனால தானே சொல்ல தெரியாம சொல்லி ஏதோ சொல்லி சொதப்பி வச்சிட்டீங்க. என்ன இப்ப என்ன பண்ண சொல்ற? நான் அவ
அவகிட்ட என் லவ் சொல்லி ஃபோர்ஸ் பண்ண நினைக்கல. அதோட உண்மையிலே அவ மனசுல நான் இருக்கேனான்னு நான் பார்க்க ஆசைப்பட்டேன். அதனால்தான் அப்படி சொன்னேன். இதெல்லாம் கேட்டதும் தலைவிக்கு தலைவன் தன்னை லவ் பண்றான்னு புரிஞ்சு போயிடுது. இந்த பக்கம் தலைவி அம்மாவை பார்க்க போக கடைசியா அவ அம்மா ஒரு வழியா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அத பார்த்ததும் தலைவி ரொம்ப சந்தோஷப்படுறா. உடனே தலைவி ஹீரோவை போய் பார்த்து, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா உங்களை நம்பலாமா? ஏன்னா நீங்க இப்ப கூட நிறைய விஷயங்களை மறைக்கிறீங்க. எல்லா மனுஷங்க கிட்டையும் ரகசியம் இருக்கும், ஏன் உங்ககிட்ட கூட இருக்கும். சரி நான் ஒத்துக்கிறேன், ஆனா நீங்க என்னோட 2 கண்டிஷனை நிறைவேற்றினா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்பயாவது எனக்கு உங்க மேல சந்தேகம் வந்தா நான் அதை பத்தி கேட்பேன். நீங்க உடனே உண்மையை மறைக்காம பதில் சொல்லணும். சரி கண்டிப்பா சொல்றேன். அடுத்து என் அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் டைவர்ஸ் வாங்க உதவி பண்றேன்னு நீங்க சொல்லணும். கண்டிப்பா பண்றேன். ஆனா உனக்கு உன் அப்பாவை பத்தி தெரியும்ல, நல்லவனை ஈஸியா வழிக்கு கொண்டு வந்துடலாம், ஆனா நல்லவன் மாதிரி நடிக்கிறவனை கொண்டு வர முடியாது. அவனை கொண்டு வரணும்னா அவன் தான் பைஜியோட தத்து புள்ளன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். உடனே அவங்க ஒரு பிளான் போட, அதே நேரத்துல அவங்க வீட்டு வேலைக்காரிய ஒருத்த மிரட்டி அவகிட்ட அவரை வெளியே வர சொல்றான். யார் நீங்க, என்ன எதுக்கு நீங்க பாக்கணும்னு சொன்னீங்க? அப்பதான் தெரிய வருது, முதல் எபிசோட்ல ஹீரோ அந்த பைஜு கேஸ்ல ஒருத்தனை கொல்லுவான்ல, ஆனா உண்மையிலே ஹீரோ அவனை கொல்லல. நீங்க எப்படி உயிரோட இருக்கீங்க? யுன்ஷி தான் உங்களை கொன்னுட்டானே, அவன் என்ன கொல்லல. அதோட மாஸ்டர் பைஜுவும் இன்னும் சாகல. அவர் உடனே நாம எப்பவுமே மீட் பண்ணுவோம்ல அந்த இடத்துக்கு உன்னை வர சொன்னாரு. உடனே அவன் ஒரு கோவிலுக்கு போக அங்க போனா அது நம்ம ஹீரோவோட பிளானு. அப்படின்னா நீங்க தான் பைஜுவோட தத்து புள்ளையா? அப்பா நீங்க ஏன் இப்படி வேஷம் போடுறீங்க? உங்க நடிப்பு சூப்பரா இருந்ததுப்பா, பேசாம டிராமா கம்பெனி ஓபன் பண்ணுங்க. வாணியா நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன், என் கூட வா. எதுவா இருந்தாலும் இங்க சொல்லுங்க. மாப்பிள எதுக்காக இப்படி பண்றீங்க? வாணியா இவன் பேச்சை கேட்காத, இவன் உன்னை ஏமாத்துறான். ஏமாத்தினது நீங்க தான்ப்பா, சொல்லுங்க. நீங்க தான் பைஜியோட தத்து பிள்ளையா? ஏன்னா நாங்க ஹிவான் கிட்ட அவங்க மீட் பண்ற இடத்துக்கு தான் வர சொன்னோம், ஆனா அது எந்த இடம்னு நாங்க சொல்லவே இல்லை. ஆனா நீங்க கரெக்டா இங்க வந்தீங்க. நான் வந்தது இருக்கட்டும், இவன் எப்படி கரெக்டா உன்னை இங்க கூப்பிட்டு வந்தான்னு யோசிச்சியா? அதோட பைஜு சாகல, உயிரோடு இருக்கிறதா ஹிவான் சொன்னான். ஆனா பைஜு இறந்து போயிட்டான்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும் மாமா? பைஜுவை கைது பண்ணது நான் தான் அவரு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொன்னேன். ஆனா உண்மையிலே அவரு தற்கொலை பண்ணல, யாரோ அவருக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவரை கொண்டு இருக்காங்க. அதோட அவரு இறந்து போயிட்டாருன்னு எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க? ஒருவேளை அவர் உயிரோட கூட இருக்கலாம்ல. மாப்பிள நாம சண்டை போடுறது நம்ம 2 பேருக்கும் நல்லதில்ல. அவரு என்ன சொல்ல வராரு? யுன்ஷி நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? அவன் உன்கிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சிருக்கான். இப்போ சொல்றேன், ஆமா நான் தான் பைஜுவோட தத்து புள்ள. அவரோட பணம் ஆஸ்தி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அதோட பைஜுக்கு நான் ஒருத்த மட்டும் மகன் இல்ல, அவருக்கு 2 தத்து பிள்ளைங்க இருக்காங்க. ஒன்னு நான், இன்னொன்னு இதோ நிக்கிறான்ல யுன்ஷி, இவன் தான். அவர் சொல்றது உண்மையா? ஆமா நானும் பைஜுவோட தத்து புள்ள தான். நினைச்சு பாரு வாணியா, நீங்க வந்ததுல இருந்தே அவன் உன்னை பல தடவை காப்பாத்தினான். ஆனா இது எல்லாமே அவன் பண்ணது என்கிட்ட இருக்கிற பைஜு சுத்தாடைய தான். அவன் சொன்னது உண்மைதான், நான் பைஜுவோட தத்து புள்ள. ஆனா ஏன் நான் அப்படி மாறினேன்னு சொல்றேன். அதோட உன் கூட ஆரம்பத்துல பழகுனது உன்னை வச்சு உன் அப்பாவை நெருங்கதான். ஆனா உன் கூட பழக பழக என் மனசுல உண்மையிலே உன் மேல காதல் வந்துருச்சு. விட்டா இவன் பேசியே இவன் மனச மாத்திருவான். இவங்க 2 பேரையும் சேர விடக்கூடாது. வாணியா அவனை நம்பாத, நைஸா பேசி உன் மனச மாத்த பாக்குறான். வாய முடியா, நான் உன் அப்பாமா? அப்பாவா? நீ என்ன பண்ணு அம்மா சொல்லிட்டாங்க. தாத்தாவை கொன்னுட்டு அந்த பழிய என் மேல போட்டல. ஆமா நண்பா, தலைவி பிறந்தப்ப இந்த வாணியாவோட அப்பா இருக்கால, அவன் ஒரு சாதாரண ஆளுதான். ஆனா அவன் அப்பா கவர்மெண்ட்ல ஒரு நேர்மையான அதிகாரி. அவரை அந்த பைஷு தான் பக்கம் இருக்க பார்த்திருப்பான். ஆனா அவர் முடியாதுன்னு சொல்ல உடனே அந்த பைஷு இவனோட மனசை மாத்தி வாணியாவோட தாத்தாவை விஷ வச்சு கொள்ள வச்சிருப்பான். அந்த கொலைப்பழிய மறைக்கதான் வாணியா பிறந்த நேரத்தாலதான் இவ தாத்தா இறந்துட்டான்னு ஊரையே நம்ப வச்சிருப்பான். அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் பைஜு இவனை நம்பி தத்து புள்ளியா மாத்தினா. அவரு சொத்தையும் பாத்துக்கிற பொறுப்பை இவங்கிட்ட ஒப்படைப்பாரு. உன் அப்பாவை நீதான் கொன்னியா? அப்ப என் மனைவி, அதாவது உன் மூத்த பொண்ணையும் நீ தானே விஷம் வச்சு கொன்ன? அது என் பிளானே இல்ல. நான் உன்னதான் கொள்ள ட்ரை பண்ணேன். ஆனா பாவம் என் பொண்ணு மாட்டிக்கிட்டா. என் பொண்ணு சாவுக்கு நீ தாண்டா காரணம். உங்க 2 பேரையும் நான் ரொம்ப நம்புனேன். அப்பதான் அப்பா கெட்டவர்னு தெரிஞ்சது. இப்ப நீயும் இனி இந்த ஊரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சாயாவை பார்த்து நான் சொல்லி அழுவுறா. இனி நாம இங்க இருக்க வேணாம், அவங்க என்ன வேணா பண்ணட்டும், நம்ம போயிடலாம். கரெக்ட், இனி இங்க இருக்க வேணாம், இது ஊரே இல்ல, சுடுகாடு. நான் அம்மாவை கூப்பிட்டு வரேன், நம்ம நாளைக்கே இந்த ஊரை விட்டு போயிடலாம். உடனே தலைவி அவ அப்பாவை பார்த்து, உங்களை பத்தி நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன், ஆனா இனி நான் இங்க இருக்க போறது இல்ல, என் அம்மாவுக்கு டைவர்ஸ் கொடுங்க, நாங்க போயிடுறோம். வாணியா உனக்கு இங்க இருக்க பிடிக்கலனா நீ போ, என் மனைவி என் கூட தான் இருப்பா. முடியாது, நான் இனி உன் கூட இருக்க மாட்டேன். உன்னால நடக்க முடியுதா? என்ன ஷாக்கா இருக்கா? நீ தந்த ஷாக்கை விட இது ஒண்ணும் பெருசு இல்ல. என் அப்பாவை ஒரு துரோகின்னு நீ தானே அரசருக்கு போய் கடிதம் எழுதுன. அதோட யுவான் கிட்ட இருந்து என்ன
என்ன பிரிச்சுட்ட. நான் இதை செய்ய காரணமே நீதான். உன் மேல வச்ச காதல் என்ன இப்படி பண்ண வச்சிருச்சு. தேவையில்லாம பேச வேணாம். ஒழுங்கா டைவர்ஸ் கொடு. எதுவும் பண்ணாம நான் என் பொண்ணை கூப்பிட்டு போயிடுறேன். முடியாதுன்னு சொன்ன. உன்னை பத்தி எல்லா உண்மையும் நான் தெரியப்படுத்துவேன். அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும்னு உனக்கு தெரியும். உடனே அவர் வேற வழி இல்லாம டைவர்ஸ் கொடுக்க கட் பண்ண தலைவி அங்க இருந்து கிளம்ப, நீங்க முதல்ல போங்கம்மா, நான் சாயாவை கூப்பிட்டு மாமா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் போறா. இவ ரெண்டு பேரும் கிளம்ப, அப்ப தலைவியோட வண்டி வந்து பாதி வழியிலேயே நின்னு போது. அப்பதான் தலைவி வண்டிக்காரனை பாக்குறா. நீங்க யாரு? எப்பவுமே வண்டி ஓட்டுறவர் இல்லையே, நான் புதுசுமா. அப்ப தலைவிக்கு ஏதோ தப்பா படுது. உடனே அவர்கிட்ட குதிரை வாங்கிட்டு அவ அம்மாவை பார்க்க போறா. கட் பண்ண அவ அம்மாவும் யுவன் மாமாவும் அவங்க சத்தியத்தை நிறைவேற்றுறாங்க. அதாவது ரெண்டு பேருமே கல்யாண விருந்த ரெடி பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப அவங்க சாப்பிடுற உணவுல ஏதோ தப்பா இருக்கு. அப்பதான் தெரியுது அதுல விஷம் கலந்துருக்குன்னு. அது ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு போயிடுது. ரெண்டு பேருக்கும் இனி பொழைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவங்க கல்யாணத்தை நடத்தி முடிக்க, நீ என்ன உன் கணவனா ஏத்துப்பியா? ஏத்துக்கிறேன். வாழ்விலும் சரி சாவிலும் சரி நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க அடுத்த நொடியே யுவான் இறந்து போயிடுறாரு. ஆனா வாணியாவோட அம்மா மட்டும் உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வில்லன் அங்க வரா. ஐயோ மண்டைய போட்டானா? சரி விடு, இப்ப நீயும் மண்டைய போட போற. ஆனா நான் உன்னை காப்பாத்துறேன். ஆனா நீ என் கூட என் மனைவியா இருக்கணும். என்ன என் கூட வரியா? செத்தாலும் சாவனே தவிர இனி உன் கூட வரவே மாட்டேன். உடனே அவரை அவங்க கொல்ல பாக்க, என்னம்மா புருஷனையே கொல்ற? தப்பு இல்லம்மா. உடனே அவங்கள குத்தி கொன்னுறான். அந்த இடத்தையே தீ வச்சு எரிச்சிடுறான். இப்ப தலைவி அந்த இடத்துக்கு வந்து சேர, ஆனா அவ வரதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அங்க அவ அம்மா தன்னோட மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டு தான் பொண்ணை பாக்கணும்னு கடைசி நொடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா வாங்கம்மா, டாக்டர் கிட்ட போலாம். இனி என்ன காப்பாத்த முடியாதுமா. ஆனா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. என்னால உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியல. நீ வந்ததும் உன்னை கட்டி அணைச்சு என் பாசத்தை கொட்டி தீக்கணும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு நான் உன்னை ஒதுக்குனேன். நீ யாரையும் பழி வாங்க வேணாம். என்ன மாதிரி நீயும் ஆயிடக்கூடாது. உன் வாழ்க்கைய சுதந்திரமா வாழு அப்படின்னு சொல்லி அவங்க இறந்து போயிடுறாங்க. தலைவியால அவ அம்மா இறந்து போனதை நம்பவே முடியல. உடனே வெறி கொண்டு அவ அப்பாவை கொல்ல அவ வீட்டுக்கு போறா. வந்துட்டியா செல்லம்? யோ கிழவா, இன்னைக்கு உன் சாவு என் கையில தான்யா. வீரர்களே வீரர்களே, என்ன அவ கொல்ல பாக்குறா. அப்ப தலைவன் அவன் டீமோட வந்து வாணியாவோட அப்பாவை காப்பாத்த, அப்பதான் தெரிய வருது வாணியாவுக்கு உண்மை தெரிஞ்சு போனதால அப்பாவுக்கு இது மாதிரி நடக்கும்னு அவன் முன்னாடியே அரசு துறையோட ஒரு ரெக்கார்டை எரிச்சிருவான். அரசரும் அமைச்சர்களை திட்டி பொறுப்பா இருக்க மாட்டீங்களான்னு கேட்க, அதெல்லாம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அரசே கவலைப்படாதீங்க, எனக்கு அது எல்லாமே ஞாபகம் இருக்கு. நான் அதை மறுபடியும் உங்களுக்காக எழுதுறேன். ஆனா பதிலுக்கு எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒன்னு வேணும். என்ன வேணும்? என்னை யாரும் கொல்ல பாக்குறாங்க அரசி. எனக்கு பயமா இருக்கு. என்ன பாதுகாக்க ஒரு டீமை செட் பண்ணுங்க. அந்த டீம் பொயான்சியோட டீமா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நீ ஏன் அவரை காப்பாத்துற? உன் நிலைமை புரியுது. ஆனா இப்ப உன்னால அவன் எதுவும் பண்ண முடியாது. உடனே அவன் எல்லாத்தையும் சொல்ல, அவன் என் அம்மாவை கொண்டு இருக்கான். எனக்கு புரியுது. ஆனா அவனை தனியா உன்னால எதுவும் பண்ண முடியாது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா அவனை ஈஸியா காலி பண்ணிடலாம். எப்படி என்னால உன்னை நம்ப முடியும்? நீ அவன மாதிரி பைஜுவோட ஆள் தானே. உடனே அவன் ஏன் பைஜுவோட ஆளா மாறினான்னு சொல்றான். அதாவது பைஜு ஒரு ஊழல்வாதின்னு கண்டுபிடிக்க தலைவன் உயரதிகாரி சொன்னதால அவங்க டீம்ல ஒரு ஸ்பையா போயிருப்பான். அங்க போய் பைஜுவோட நம்பிக்கையை வளர்த்து பைஜுவோட வளர்ப்பு மகனா மாறி இருக்கான். ஆனா தலைவன் உளவாளின்னு அந்த உயரதிகாரிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவரை பைஜு கொன்னுறான். அதனால தலைவன் உண்மையை சொன்னா அவனும் மாட்டிப்பான்னு அதோட அந்த நேரத்துல பைஜுவையும் கைது பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட இன்னொரு மகன் இருக்கான்னு தலைவனுக்கு தெரிய வரும். அது யாருன்னு கண்டுபிடிக்கதான் இவ்வளவு நாளா அவன் வெயிட் பண்ணிருக்கான். அது யாருன்னு கண்டுபிடிச்சதும் நானே யுவானுக்கு டான்ஸோவை சேர்ந்த ஒரு வியாபாரி மூலம் தகவல் கொடுத்தேன். உன் அப்பா தான் அந்த ஸ்பைன்னு நம்ப வச்சேன். ஆனா அதுல உன் குடும்பமே மாட்டோன்னு எனக்கு தெரியாது. சரி, நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்பதான் ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை பழி வாங்க முடியும். அதே நேரத்துல தலைவன் அவ அப்பா இவங்கள தவிர வேற யாருக்கும் அவ அம்மா இறந்து போன விஷயம் தெரியாது. கட் பண்ணா அவ அப்பாவுக்கு வாணியாவுக்கும் தலைவனுக்கும் கல்யாணம் நடக்க போற விஷயம் தெரிய வருது. ஆனா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடந்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை காலி பண்ணிருவாங்கன்னு இவருக்கு தெரியும். அதனால நைட்டோட நைட்டா வேற ஒருத்தனுக்கு தலைவியை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்றான். ஆனா இந்த விஷயம் தலைவனுக்கு தெரிஞ்சு அவன் தலைவிய உடனே கல்யாணம் பண்ணிக்க அங்க வரான். இந்த பக்கம் யூஷாவுக்கு இந்த விஷயம் தெரிய வர அவ ரொம்ப கோவப்படுறா. உடனே யூஜி தான் அக்காவுக்காக தலைவியை கொல்ல பாக்குறான். அப்ப நடந்த சண்டையில அவனோட வாள் அவனுக்கே தெரியாம அவனு குத்திருது. அந்த ஸ்பாட்லயே அவன் இறந்துடுறான். அப்ப சவுண்ட் கேட்டு அவங்க உள்ள வர, உள்ள வந்தா அவங்க பையன் இறந்து கிடக்குறான். அதை பார்த்து பயங்கரமா அழுகுறாங்க. அதே நேரத்துல தலைவன் உள்ள வந்து வாணியாவை அங்க இருந்து கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்ப தலைவன் சாயா தந்ததா ஒரு லெட்டர் தரான். அதுல இனிமே உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, சந்தோஷமா இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு இருக்கு. அவ உடனே சாயாவை பார்க்க போறா. ஆனா அவ போறதுக்குள்ள சாயா அங்க இருந்து கிளம்பிடுறா. இதே நேரத்துல தலைவிக்கு தன் தம்பி இறந்து போனது ஆக்சிடென்ட்னாலும் அவளால தானே அவ குற்ற உணர்ச்சியில இருக்கா. தலைவன் அவளை ஆறுதல் படுத்துறான். இதே நேரத்துல
தான் மகன் இறந்து போன கோவத்துல சின்னம்மா இருக்காங்களே அவங்க வாணியாவை கொள்ள சபதம் எடுக்கிறாங்க. உடனே அவங்க புருஷனை பார்த்து, இவ்வளோ நாளா என் பசங்களுக்காக தான் நான் உங்களை சகிச்சுக்கிட்டேன், ஆனா உங்க பொண்ணாலதான் என் பையன் இன்னைக்கு செத்து இருக்கான், எனக்கு அவ்வளவு கொல்லணும், அதோட நீங்க யாரு என்ன பண்ணீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். என்ன தெரியும்? உங்க அப்பாவை நீங்க தானே கொன்னீங்க. உனக்கு எப்படி? எனக்கு அது எப்பவோ தெரியும். பயப்படாதீங்க, நான் இதை யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா இனி நான் உங்க வப்பாட்டியா இருக்க கூடாது. பொண்டாட்டி ஸ்தானத்தை எனக்கு கொடுங்க, இந்த குடும்பத்தோட தலைவியாக்குங்க. சரி, நான் உனக்கு அந்த அந்தஸ்தை தரேன். இதே நேரத்துல யூஷாவுக்கு தாமா இப்படி பண்ணது பிடிக்கல. அவங்க தம்பியோட சாவ காரணம் காட்டி பதவியை வாங்கினதை பத்தி அவர் ரொம்ப கோவப்படுறா. அமைதியா இரு, இத நம்ம நல்லதுக்காக தான் பண்றேன். இல்லமா, நீங்க என்னையும் என் தம்பியையும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. இப்பதான் புரியுது. வாய மூடுறி. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. நான் ஏற்கனவே என் 2 பசங்களை இழந்துட்டேன். இப்போ எனக்கு நீ மட்டும் தான் இருக்க. இது எல்லாமே உன் நல்லதுக்காக தான் பண்ற. ஆனா யூஷாவுக்கு அவ அம்மா மேல கொஞ்சம் வெறுப்பு வர ஆரம்பிக்குது. இதே நேரத்துல தலைவியை காட்ட அவ தலைவங்கிட்ட யுவான் மாமா சாகிறதுக்கு முன்ன அவ அப்பாவுக்கு எதிரா எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னதா சொல்ல, ஆனா அது அரச துறையோட காப்பகாரையில இருக்குன்னு அவ சொல்றா. அதை எப்படியாவது வெளியே கொண்டு வந்தா நாம அவன் குற்றவாளின்னு நிரூபிச்சிடலாம். புரியுது, ஆனா நீ சொல்ற இடம் ரொம்ப பாதுகாப்பான இடம். பர்மிஷன் இல்லாம உள்ள போறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா உள்ள போக ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். உள்ள போகணும்னா அரண்மனையில இருக்கிறவங்களோட சப்போர்ட் வேணும். என் அம்மாவோட ஃப்ரெண்டு கன்சர்ன் மியாவதி இருக்காங்க. அவங்கள பார்த்தா கண்டிப்பா உதவி கிடைக்கும். ஆனா அவங்கள நம்மளால பார்க்க முடியாது. அம்மா சொன்னாங்க கன்சர்ன் மியாவதிக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அதை நம்ம சால்வ் பண்ணா கண்டிப்பா அவங்கள நம்மளால பார்க்க முடியும். ஆனா முதல்ல என்ன பிரச்சனைன்னு நாம கண்டுபிடிக்கணும். உடனே தலைவர் அவன் டீம் வழியா அதை கண்டுபிடிக்க, அதாவது கன்சர்ன் மியாவதிக்கு குழந்தை இல்ல, அதோட மகாராணி இறந்து போனதால அவங்க பையனை இவங்க தான் வளர்க்குறாங்க. அவனை வச்சு இவங்க ஆட்சியை கைப்பற்ற பாக்குறதா ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. அதுவும் அரசருக்கு முக்கியமான 5 பேர் தான் இவங்களுக்கு எதிரா மனு போட்டு இருக்கதா தலைவன் சொல்ல, அதுல முதல் குடும்பம் டாங்குன்னு ஒரு குடும்பம். அவங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு பார்ட்டி. அதுல கலந்துக்க தலைவனும் தலைவியும் போக, அவ சாங்லின்னு ஒருத்தன் டாங் டாரனுக்கு ஏதோ கொடுக்க வரான். அவன் அந்த பெட்டிஷன் லிஸ்ட் தான் கொண்டு வந்திருக்கான்னு நம்ம டீம் வந்து அவனை அடிச்சு போட்டு அதை எடுத்துட்டு போக, ஆனா கடைசியில பார்த்தா அது பெட்டிஷன் இல்ல, காதல் கதை புத்தகம். அந்த புக்கு படி அந்த பையன் டாங் டாரனோட பேத்தி டாங் சின்ன லவ் பண்றான் போல. அதே நேரத்துல அவரோட பேத்திக்கு வேற ஒருத்தனோட என்கேஜ்மெண்ட்டை பேசி முடிக்கிறாங்க. அதே சமயம் டாங் டாரன் குடும்பம் ஒரு கௌரவமான குடும்பம். அவங்களுக்கு என்ன ஆனாலும் சரி தன்னோட குடும்பம் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா தான் பேத்தி வேற ஒருத்தனை லவ் பண்றது தெரிஞ்சா அவரோட பேரு கெட்டு போயிரும்னு பயந்து போய் நம்ம டீம் சொல்றதை கேட்பாங்கன்னு நினைச்சு அவரு போய் பார்த்து எல்லாத்தையும் சொல்ல, அதே நேரத்துல அந்த பையன் இவங்க கிட்ட மாட்டிக்கிறான். இவங்க போன பிறகு அவங்க கிட்ட யாருன்னு அவர் கேட்பாரு. எதுக்காக இங்க வந்த அப்படின்னு விசாரிக்க, அப்ப அவரோட பேத்தி வந்து அவனை தடுக்க, அதோட நம்ம டீம் வந்ததும் அவரை பார்த்து அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்லி அதை வெளியே சொல்லாம இருக்கணும்னா பெட்டிஷன்ல இருக்கிற மத்த மினிஸ்டரோட பேரை சொல்றாங்க. ஆனா அவரு சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவரோட பேத்திக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்றாங்க. ஆனா டெங்ஸங்கோட அம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறாங்க. ஆனா அவரு எதுவும் கேட்கற மாதிரியே இல்ல. நீ பாத்தியா, அந்த 2 லவர்ஸும் அவங்க தாத்தா 2 பேரும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னா கூட 2 பேருக்கும் சந்தோஷமே இல்ல. அவ தலைவனோட ஆள் வந்து கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேரும் ஓடி போனதா சொல்றான். அதுவும் தனித்தனியா வேற இடத்துக்கு போனதா சொல்றான். உடனே தலைவன் ஒரு சைடும் தலைவி ஒரு சைடும் போய் பார்த்தா அப்பதான் ட்விஸ்டே, அந்த சாங்லி வந்து லவ் பண்ணது டெங்ஸங்க இல்ல, அவரோட அம்மாவை. அவங்க 2 பேர் தான் புக் வழியா லவ் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல டெங்ஷன் வந்து இவளுக்கு ஒருத்தனை நிச்சயம் பண்ணிருப்பாங்கல்ல, அவனை தான் லவ் பண்ணிருக்கா. அப்படி இருந்தும் ஏன் இவ தாத்தா கிட்ட அப்படி சொன்னானா, தான் அம்மா ஒரு விதவை, அதுவும் அவங்க லவ் பண்ற பையன் அவங்கள விட 12 வயசு சின்ன பையன். ஆனா காதலுக்கு தான் வயசு இல்லையே. ஆனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா குடும்பமான போயிரும்னு அவங்க பொண்ணு இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டா. அப்பன்னு பார்த்து அவளோட மாமனார் ஆளுங்களோட வந்து அவங்க 2 பேரும் பிடிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிறான். ஏண்டி சிரிக்கி, இந்த வயசுல உனக்கு லவ் கேக்குதா? ஏன் கேட்க கூடாதா? பசங்க எத்தனை பேரை வேணா கட்டிப்பீங்க, ஆனா பொண்ணுங்க பண்ணா தப்பா? அதே நேரத்துல டங்ஷனும் வந்து அவ அம்மாவை மன்னிச்சு விட சொல்லி அவ தாத்தா கிட்ட கெஞ்சிரா. ஆனா அவரு விடுற மாதிரியே தெரியல. உடனே அவங்களை கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு. ஆனா அடுத்த நாள் அவரு நினைச்ச மாதிரி நடக்கல. டெங்செங் அவ விரும்பின பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறா. அதோட அவங்க வீடு பத்தி எரியுதுன்னு அவருக்கு தெரிய வர உடனே அவர் போய் பார்த்தா அங்க நம்ம டீம் தான் இருக்காங்க. எங்க என் மருமக, அதோட அந்த பையன் எங்க? அவங்க வாழ்க்கையை தேடி போயிட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? இந்த தீயில அவங்க இறந்து போயிட்டான்னு சொல்லிருங்க. அதனால உங்க கௌரவம் கெட்டு போகாது. சரி சொல்லுங்க, யாரு உங்களை தூண்டி விட்டது? உடனே அவரு யாஷிடோன்னு ஒரு மினிஸ்டரோட பேரு சொல்ல, கட் பண்ண டெங்சன் தாமா போய் பார்த்து அவங்களை வழி அனுப்புறா. அதோட அவங்க நம்ம டீமுக்கு நன்றி சொல்லிட்டு போக, அப்ப அவங்க போகும்போது தான் அம்மா இவ்வளவு நாளா ஒரு கூண்டுக்குள்ள இருந்தாங்கல்ல, அவங்களே விடுதலை ஆகி போகிற மாதிரி நம்ம தலைவி ஃபீல் பண்றா. உடனே 2 பேரும் அந்த யாஷிடாவை போய் பார்த்து புகார் மனுவை வாபஸ் வாங்க சொல்ல, ஆனா அவரு முடியாதுன்னு சொல்ல, உங்களுக்கு உதவி பண்ணா நீங்க அதை வாபஸ் வாங்குவீங்களா? எப்படி உதவி பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அவ அந்த சைக்கோ இளவரசன் கீச்சா கிட்ட கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும். அவளை அந்த நரகத்துல இருந்து நாங்க காப்பாத்தினா நீங்க உதவி பண்ணுவீங்களா? எப்படி
எப்படியோ தலைவனும் தலைவியும் சேர்ந்து அவளை காப்பாத்தி கொண்டு வர அவரும் அந்த கேஸ வாபஸ் வாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த இளவரசன் இவங்களுக்கு எதிரியா மாறுறான். உடனே அவங்களை கொல்ல வரான். அப்ப அரண்மனை சேர்ந்த ஒரு ஆள் வந்து தலைவிய உடனே அரண்மனைக்கு வர சொன்னாங்கன்னு சொல்ல கட்பான தலைவி கன்சர்ன் மியாவதியை போய் பாக்குறா. எதுக்காக நீ எனக்கு உதவி பண்ண? யாரும் சும்மா உதவ மாட்டாங்க. நீங்க அரசர்கிட்ட பேசி இன்னும் 10 நாள்ல என் அப்பாவை அந்த ரெக்கார்ட்ஸை சீக்கிரமா முடிக்க சொல்லுங்க. அப்பதான் அவருக்கு போடப்பட்ட பாதுகாப்பு எடுக்க முடியும். நான் ஒன்னும் இந்த நாட்டோட மகாராணி இல்ல, அரசரோட அந்த புற நாயகி. உடனே தலைவி அந்த ஹேர் பின் எடுத்து அவங்கள கொல்ற மாதிரி போக, நீ எங்க இருக்கன்னு தெரியுமா? இங்க நீ என்ன கொன்னுட்டு வெளியே போக முடியும்னு நினைக்கிறியா? சிவனியா போனுங்கிறதால நான் அவனை சும்மா விடுறேன். அதோட நீ ஏன் உன் அப்பாவை இந்த அளவுக்கு வெறுக்கிற? ஒருவேளை உன் அம்மா, ஆமா அந்த கிழவ என் அம்மாவை கொன்னுட்டான், அவனை கொல்லணும். அதுக்காக தான் உங்க உதவி தேவை. அவங்க ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாங்க தெரிஞ்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்க. இதே நேரத்துல அரசரோட ஆளுங்க வந்து இன்னும் 10 நாள்ல அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்னு அவர்கிட்ட சொல்லிட்டு போக, இல்லனா அவரை கொன்னுருவாங்கன்னு மிரட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. அது தலைவியோட வேலைன்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. அதோட தலைவி அந்த சைக்கோ இளவரசன் கிட்ட பிரச்சனை பண்ண விஷயமும் அவருக்கு தெரிய வர, உடனே அவன் இளவரசனை பார்த்து உதவி கேட்கிறான். உன் பொண்ணாலதான் எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. அதோட நான் என்னோட மனைவியை இழந்துட்டேன். இப்ப அவளை பழிவாங்க நானும் துடிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ உன்னோட இன்னொரு பொண்ணை எனக்கு கட்டி கொடு. உடனே அப்பாவும் பொண்டாட்டியும் சேர்ந்து அந்த சைக்கோ மாப்பிளைக்கு அவளை கட்டி வைக்க, கட்பான தலைவியும் தலைவனும் கன்சர் மியாவதியை பார்க்க போறாங்க. ஆனா அங்க போனா அவங்க இறந்து கிடக்குறாங்க. அதுக்கு அவ அப்பாவும் அந்த இளவரசனும் தான் காரணம். அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அவங்க மேல ஏதோ ஒரு பழி போட்டு அரசரை நம்ப வச்சு இவங்கள தற்கொலை பண்ண வச்சிருக்காங்க. உடனே கோவத்துல வாணியா அவ அப்பாவை கொல்ல போறா. ஆனா தலைவன் அவளை தடுத்து, அவசரப்படாத, நமக்கு இன்னும் எவிடன்ஸ் கிடைக்கல, அதோட நீ அவரை கொன்னா நீ மாட்டிப்ப. ஆனா தலைவி கேக்குற மாதிரி இல்ல. அந்த கோவத்துல தலைவனை குத்திடுறா. அப்ப ஏதோ சத்தம் கேட்க, உடனே அது என்னன்னு போய் பார்த்தா அது நம்ம லிங்ஷி குட்டி. அவ வாணியாவை கட்டி பிடிச்சி, அம்மா எங்களை விட்டு போகாதீங்கம்மா, நான் பெரியவளா ஆனதும் உங்களுக்காக அவரை பழி வாங்குற, என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி வாணியா அம்மாவோட ஒரு செயினை தரா. அது வாணியா குழந்தையா இருக்கும் போது அவங்க வாணியாவுக்காக உருவாக்கி இருப்பாங்க. அதை பார்த்ததும் வாணியா அமைதியாயிடுறா. அதோட லிங்ஷியை கட்டி பிடிச்சி அழுவுறா. இப்ப தலைவனும் தலைவியும் யுவான் ஷெங் விட்டுட்டு போன எவிடன்ஸ் ஒரு வழியா எடுக்கிறாங்க. இது யாரோட எலும்பு? இது உன் தாத்தாவோட எலும்பு. அது மட்டும் இல்ல, இதுல இருக்கிற எவிடன்ஸ் படி உன் தாத்தாவை பாய்சனால தான் கொண்டு இருக்காங்க. அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது தெரியக்கூடாதுன்னு உன் அப்பா அவரோட பாடியை மாத்திருக்காரு. அதோட ஒரிஜினல் பாடியை டாங்ஸோல புதைச்சிருக்காரு. ஆனா யுவான் அதை கண்டுபிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, இந்த எவிடன்ஸ்ல இருக்கிற தகவல் படி உன் தாத்தாவை யார் கொலை பண்ணாங்கன்னு உன் பாட்டிக்கும் தெரியும். அதுவும் எப்படி செத்தாங்கன்னு உன் பாட்டிக்கு தெரியும். என்ன பாட்டிமாக்கா? ஆமா, ஒண்ணுமே புரியல. என்னதான் நடக்குது? யார் இங்க நல்லவங்க, யார் இங்க கெட்டவங்கன்னே புரியலையே. கட்பானா தாத்தா இறந்ததா சொன்னல, அந்த நாளா காட்டுறாங்க. அப்ப பாட்டிமாவுக்கு இது மாதிரி அவங்க பையனை போட்டு அவங்க புருஷன் அடிக்கிறதா நியூஸ் வர, உடனே பதறி அடிச்சுட்டு போய் பாக்குறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா அவங்க வீட்டுக்காரர் இறந்து கிடக்குறாரு. அப்ப யாரும் உள்ள வர மாதிரி தெரிய, உடனே இவங்க பயந்து போய் இவங்க ஒரு மூலையில ஒளிஞ்சுக்க, அப்ப நம்ம வில்லன் வரான். என்ன மன்னிச்சிருப்பா, நீ பைஜுவோட சேர மாட்டேன்னு சொல்லிட்ட, அதோட விட்டியா? அவரை பத்தி அரசருக்கு வேற சொல்ல போனேன். அவன் மோசமானவன்பா, நம்ம குடும்பத்தையே அழிச்சிருவான். நீ சாக்கணும்னா சாவுப்பா, ஆனா நான் சாக்க மாட்டேன். அப்ப வில்லன் பாட்டிமாவை பாத்துடுறான். ஆனா அவங்கள பார்த்தும் எதுவும் பண்ணாம அங்க இருந்து போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நல்லவ மாதிரி வந்து தான் அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு செக் பண்றான். ஆனா அவங்க எதுவும் நடக்காத மாதிரி காட்டிக்க, அதோட அவனையே அந்த வீட்டோட தலைவனா இருக்க சொல்றாங்க. அதனால அவங்கள எதுவும் பண்ணாம அவன் அன்னைக்கு விட்டுடுறான். இப்ப கரண்ட்ல பாட்டிமாவுக்கு தெரியுமா? இப்பதான் புரியுது. பாட்டி எப்பவுமே வீட்டுல சமைக்கிறது சாப்பிடுறது இல்ல, வெளியதான் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படின்னா அவங்கள விஷம் வச்சு கொண்டுருவாங்கன்னு அவங்களுக்கு பயம் போல. சோ பாட்டிக்கு உண்மை தெரியும். ஆனா எதை வச்சு தாத்தாவை கொண்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம அவனை பிடிக்க முடியும். உடனே பாட்டிமாவை போய் பார்த்து தாத்தா எப்படி செத்தாருன்னு கேட்க, தாத்தா மாரடைப்பால செத்தாரு பாட்டி, உண்மையை மறைக்காதீங்க, எனக்கு எல்லாமே தெரியும். உண்மை சொன்னா இனி நீங்க அவருக்கு பயந்து வாழ தேவையில்ல. சொல்ல மாட்டீங்கன்னா சரி, அது யாருன்னு நானே சொல்றேன். என் அம்மா இங்க இருந்து போனப்ப அவங்க சொன்னாங்க தாத்தாவை நீங்க தான் கொன்னீங்கன்னு. அதோட ப்ரூஃப் கூட அவங்க ரூம்ல இருக்கான். அதை நான் போலீஸ் கிட்ட தந்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போலீஸ் வருவாங்க, கேஸ ரீஓபன் பண்ணுவாங்க, என் அப்பா பயந்து உங்களை காட்டி கொடுத்துருவான். அது நடக்க கூடாதுன்னா ஒரு 3 நாளைக்குள்ள யோசிச்சு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, இப்ப பாட்டிமா கொடுத்து விட்ட ஒரு பொட்டிய சூகாங் கொண்டு வரா. அது ஓபன் பண்ணா அதுல ஒரு செடி இருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் தாத்தாவை அவன் கொண்டு இருக்கான். கட்பான தலைவன் அவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறான். அவன் விசாரணையில ஒரு குண்டை தூக்கி போடுறான். நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறியா? சரி சொல்லு, ஏன் அவரை கொன்ன? நான் அவரை கொல்லல, என் மனைவி ரூஹி தான் அவரை கொன்னாரு. அவ அந்த சாமியாரோட சேர்ந்து என் பொண்ணு வாணியா ஒரு தீய சக்தி நம்ப வைக்க பார்த்தா. அத என் அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால அவ சாமியாரோட சேர்ந்து அவரை கொன்னுட்டா. உடனே அவளை கைது பண்ணி கொண்டு வராங்க. இல்ல சார், இது உண்மை இல்ல, உங்களுக்கு
மேல நம்பிக்கை இல்லைன்னா என் பொண்ணு கூப்பிட்டு கேளுங்க. மாமா சாகும் போது நான் என் பொண்ணு கூட தான் இருந்தேன். உடனே யூஷாவை கூப்பிட்டு கேட்க, ஆனா அவ வந்த உடனே வில்ல பயங்கரமா அழுது நடிக்கிறான். அதோட யூஷா அவ அம்மா அந்த சைக்கோ இளவரசனுக்கு கட்டி கொடுத்ததால அவ அம்மா மேல கோபமா இருக்கா. உடனே அவ அம்மா தான் தாத்தாவை கொண்டதா வாக்குமூலம் தர, ஆனா இந்த சாட்சி போதுமானதா இல்லைன்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறாங்க. உடனே வில்ல அவ கேஸுக்கு பயந்து ஊரை விட்டே ஓடி போயிட்டான்னு நம்ப வைக்க அவன் மனைவியா கூட சொல்றான். அப்பா அவங்க அவளை கொல்ல பார்க்க அப்ப கரெக்டா தலைவி வந்து அவங்கள காப்பாத்திடுறா. நீதான் என்ன காப்பாத்தினியா? என்னால இதை நம்பவே முடியல. நான் உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினேன். நீங்க பெருசா எதுவும் பண்ணல. உங்க பசங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க. உடனே அவ அம்மாவோட கல்லறைக்கு கொண்டு போய் அவங்கள அவரு கொண்டதை பத்தியும் அதோட அவங்களோட மூத்த பொண்ணையும் அவர் தான் கொண்டதா அவ சொல்ல, உடனே அவங்க புருஷனுக்கு எதிரா ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு பத்திரம் தர, அதுல சியாங் கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயிக்கு இவரு 2000 வெள்ளி கடனா கொடுத்திருக்காரு. அதோட பத்திரத்துல ஜீவாங் மட்டும் தான் பேரு இருக்கு. ஆனா அது அவ அப்பாவா இல்ல வேற யாரான்னு தெரியல. உடனே 2 பேரும் அந்த வில்லேஜுக்கு போய் அந்த ஆளை விசாரிக்க, ஆனா அங்க போனா இவன மாதிரி அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் கடன் கொடுத்திருக்கான். அதுவும் கந்துவட்டி கடன். அதுவும் ஒரு லேடி தான் அந்த கடனை கொடுத்ததா அவங்க சொல்ல, அது யாருன்னு தெரியுமா? அவங்க பேரு ஜிவாங், அதாவது வானியா ஜிவாங். அடப்பாவி, ஏன் பேரு யூஸ் பண்ணி மக்களை ஏமாத்திருக்கானா? அப்பதான் அவளுக்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அவ அப்பா அந்த பைஜியோட சொத்தை அவ பேர்ல வச்சிருக்கான். அந்த பணத்தை தான் இவங்க எல்லாருக்கும் கந்து வெட்டியா கொடுத்திருக்கான். அப்ப யாரும் அங்க வர சத்தம் கேட்க உடனே தலைவன் தலைவிய போக சொல்றான். அவ முடியாதுன்னு சொல்ல, வானியா நீங்க இருந்தா 2 பேரும் மாட்டிப்போம். வெளியே வர்றது கஷ்டம். அதனால நான் உங்களை சமாளிச்சுக்கிறேன். நீ போ. நீ வெளியே இருந்தா உன்னால என்ன காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லி தலைவி அவன் அனுப்ப, அவன் போனதும் கமிஷனர் வந்து ஹீரோவை பைஜியோட தத்துப்புலன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிடுறான். வானியா எங்க? அவதான் பைஜியோட சொத்தை வித்து மக்களுக்கு கடன் கொடுத்திருக்கா. இல்ல, அத பண்ணது நான் தான், அவ இல்ல. கற்பனை தலைவி கமிஷனர் போய் பார்த்து தலைவன் பைஜியோட தத்துப்புலையா போனது இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் சொல்லிதான் அவன் போனதா அவ சொல்றா. அதாவது தலைவன் ஒரு ஸ்பைன்னு அவ சொல்றா. இங்க பாருமா, நீ சொல்றது புரியுது. ஆனா அரசர்கிட்ட நம்ம எவிடன்ஸ் கொடுத்தாதான் அவனை வெளியே கொண்டு வர முடியும். அதோட அவன் எல்லா பழியும் ஏத்துக்கிட்டான். இப்ப நீ இதுக்குள்ள வராதமா. உடனே தலைவி சிட்டில இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட உதவி கேட்கறா. ஆனா யாருமே அவளுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. உடனே அந்த சைக்கோ இளவரசன் கிட்ட போய் உதவி கேட்கறா. ஆனா அங்க இருக்கிறது நம்ம யூஷா. நம்ம தலைவியால தான் சைக்கோ இளவரசன் கிட்ட மாட்டி சித்திரவதை அனுபவிக்கிறதா நம்பி நம்ம தலைவியை அசிங்கப்படுத்துறா. அதோட அவளுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லி அவளை துரத்தி விட்டுறா. இப்ப தலைவிக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்ப டென்ஷன் வந்து அவ உதவி பண்றேன்னு சொல்ல, அவ கூட அந்த சைக்கோ இளவரசனோட எக்ஸ் வைப்பும் வர அவங்க உதவியோட முதல்ல தலைவனை போய் ஜெயில பாக்குறா. அப்பதான் தலைவன் ஒரு உண்மையை சொல்றான். அவனோட முதல் மனைவி விஷம் குடிச்சப்ப இவனும் அதை குடிச்சிருப்பான். ஆனது விஷம் தெரிஞ்ச உடனே அதை துப்பி இருப்பான். ஆனா ஒரு டிராப் மட்டும் அவனுக்குள்ள போயிருக்கு. அது ஸ்லோ பாய்சனா ஆயிருக்கு. அதனால இன்னும் 1 மாசம் மட்டும் தான் இவன் உயிரோட இருப்பானோ. அதனாலதான் இந்த பழி ஏத்துக்கிட்டதா அவன் சொல்ல, அதோட இதெல்லாம் விட சொல்றான். ஆனா தலைவி விட மாட்டேன்னு சொல்லி அவனை கண்டிப்பா காப்பாத்துவனு அங்க இருந்து போறா. இப்ப தலைவி அந்த எக்ஸ் கமிஷனரோட ஃபேமிலியை தேடி போறா. அப்பா அவளுக்கு ஒரு லெட்டர் வருது. அது ஓபன் பண்ணா தலைவனை காப்பாற்றக்கூடிய ஒரு எவிடன்ஸ் ஆவண அறையில இருக்கிறதா போட்டிருக்கு. ஆனா எப்படி அங்க போடுது? போன தடவை அங்க போனது கன்சர்ன் மியாவதியோட உதவியால தான். வானியா, ஹைகோன் ஞாபகம் இருக்கா? அவனுக்கு மேல ஒரு இது இருக்கு. அவன் கிட்ட போய் உதவி கேளு. அவன் உதவி பண்ண மாட்டான். ஒரு தடவை அவன் என்ன பொண்ணு கேட்டு வந்தான். அப்ப யுன்ஷி அவனை துரத்தி விட்டான். கண்டிப்பா யுன்ஷியை காப்பாத்த அவன் உதவி பண்ண மாட்டான். சரி, என் அப்பாவோட செல்வாக்கை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட உதவி கேட்கிறேன். உடனே தலைவிய அவன் அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போய் சீக்கிரமா அதை தேட சொல்லிட்டு அவன் போக, ஆனா போனவன் திடீர்னு அந்த அறைக்குள்ள திருட வந்ததா சொல்லி ஆட்களோட வந்து தலைவிய பிடிக்க பார்க்க, ஆனா தலைவி அந்த பாக்ஸ் எடுத்துட்டு ஓடுறா. அவளை இவங்க பிடிக்க பார்க்க, ஆனா ஹீரோட பார்ட்னர் வந்து தலைவியை காப்பாத்த உடனே தலைவி அந்த எவிடன்ஸ போய் அரசர் கிட்ட தரா. அரசர் உடனே தலைவனை ரிலீஸ் பண்ணிடுறாரு. இதே நேரத்துல தலைவோட அப்பாவுக்கு பயம் வந்துடுது, எங்க மாட்டிக்க போறோன்னு. உடனே அவன் தலைவியை பார்த்து, நீ அரசர் கிட்ட என்னை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. நீ சொல்லாம இருந்தா உன் புருஷனை காப்பாத்த மாத்து மருந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த சைக்கோ இளவரசனை பார்த்து, வானியா அரசரை பார்த்து நீங்க தான் கன்சர்ன் மியாவதியோட தற்கொலைக்கு காரணம்னு எவிடன்ஸோட சொல்லிட்டா. அவை நீ இருந்தா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு நம்ம சொல்ல, உடனே அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு தலைவனையும் தலைவியையும் கொல்ல சொல்றான். அதை யூஷா கேட்டுடுறா. அதோட அவ அப்பா ஒரு கெட்டவர்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது. உடனே அவ குதிரை எடுத்துட்டு தலைவிய போய் பார்த்து உண்மையை சொல்ல போறா. அதே நேரத்துல தலைவிய சில பேர் கொல்ல வராங்க. ஆனா கரெக்டா யூஷா வந்து அவளை காப்பாத்தி கூப்பிட்டு போயிடுறா. இப்ப தலைவர் அரசர் கிட்ட வாணி அப்பா பண்ண எல்லாத்தையும் எவிடன்ஸோட சொல்றான். அதோட அந்த சைக்கோ இளவரசனை பத்தியும் சொல்றான். உடனே 2 பேரையும் கைது பண்றாங்க. ஆனா தலைவி யாருக்குமே தெரியாம அவ அப்பாவை தப்பிக்க வைக்கிறா. நீ மாத்து மருந்த தந்தா நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவனோட வீட்டுக்குள்ளேயே அவனை ஒழிச்சு வைக்கிறா. நான் உனக்கு மாத்து மருந்து தந்தா நீ என்ன எதுவும் பண்ண மாட்டல? கண்டிப்பா எதுவும் செய்ய மாட்டேன். சரி, நான் உனக்கு மாத்து மருந்து தரேன். உடனே அவன் தலைவிக்கு மாத்து மருந்து தர. உடனே தலைவி அந்த தலைவனை கொடுத்து காப்பாத்துறா. இப்ப
இப்ப அவர் சொன்ன மாதிரி அவர் எதுவும் பண்ணாம விட்டுட்டு போயிடுறா. என் அம்மாவை நீ கொன்னதுக்கு நான் உன்னை கொன்னு இருக்கணும், ஆனா உன்னை கொல்ல மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால நானும் என்னோட புருஷனும் உன்னை எதுவும் பண்ண மாட்டோம். ஆனா மத்தவங்க உன்னை ஏதாவது பண்ணா நான் அதுக்கு பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, அவ போனதும் சின்னம்மா தான் மூத்த பொண்ணை கொன்ன அந்த சைக்கோவை கொல்ல வர இவன் பயந்து ஓட, அவ யூஷாவும் அங்க வர, யூஷா கண்ணு என்ன காப்பாத்துமா. அப்பா இனிமேலும் உங்களை நான் நம்ப மாட்டேன், நீங்க யாரு என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். உடனே அவன் பயந்து அங்க இருந்து ஓடி போய் அவன் அம்மாவை பார்த்து உதவி கேட்க, ஆனா அவங்களும் அவனுக்கு உதவி பண்ணல. உடனே அவன் சுரங்கத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க, ஆனா சின்னம்மா உள்ள போய் அவனை கொன்னுடுறாங்க. இப்ப அடுத்த நாள் தலைவிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஆனா தலைவியோட குடும்பத்துக்கு தெரியும் அவன் எப்படி செத்தான்னு. ஆனா ஊரை பொறுத்த வரைக்கும் அவன் உண்மை தெரிஞ்சதால தற்கொலை பண்ணிக்கிட்டதா நம்ப வைக்கிறாங்க. இப்ப தலைவி அவ அம்மாவோட கல்லறைக்கு போய், அம்மா உங்களை கொண்டு அந்த சாத்தான் இறந்துட்டாமா, அதோட எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, இனி நீங்க நிம்மதியா இருங்க. இப்ப புது வருஷம் பிறகுது, எல்லாருமே அதை கொண்டாட அவ தலைவி அவ அம்மா மாமா யுவான் அப்புறம் யூஷா அவங்க குடும்பம் அவங்க எல்லாருமே அவ கூட இருக்கிற மாதிரி அந்த விழாவை சந்தோஷமா கொண்டாடுற மாதிரி அவ நினைச்சு பாக்குறா. அதோட ஹீரோ கூட சந்தோஷமா வாழ இந்த டிராமா முடியுது. உண்மையிலே ஒரு நல்ல ரிவெஞ்ச் டிராமா. சரி, அடுத்த ஒரு சூப்பரான ஃபேண்டசி டிராமால உங்களை மீட் பண்றேன். அதுவும் நீங்க கேட்ட டிராமா. சரி, நாளைக்கு மீட் பண்ணலாம்.